கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பெரிதான கிருபையினாலும் இரக்கத்தினாலும் மீண்டுமா இந்த நாளிலும் கூட தேவ சமூகத்தை நோக்கி நாம் கடந்து வரவும், தேசித்த தேவனுடைய சத்தியங்களை தியானிக்கவும், கற்றுக்கொண்ட சத்தியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே பிரயோஜனப்படுத்தவும் தேவன் தந்த இந்த நல்ல தருணத்திற்காகவும், அவர் தந்த ஜீவனுக்காகவும், அவருடைய கிருபை இரக்கங்களுக்காகவும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய அன்பின் கர்த்தர் வழியாய் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை, துதிகளை, ஸ்தோத்திரங்களை நாம் தாழ்மையோடு ஏறெடுத்துக் கொள்வோம். அதோடு கூட அடியனுடைய கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களையும், நான் சார்ந்திருக்கிறதான மேட்டுப்பாளையம் ஐக்கியத்தில் உள்ள உங்களுடைய உடன் சகோதர சகோதரின் அன்பின் வாழ்த்துக்களையும், மற்றும் நேற்றைய தினத்திலே நாம் சந்தித்ததான சகோதரர் ஜான் கோத்தகிரி, சகோதரர் சுரேஷ் பாபு ஈரோடு, சகோதரர் ரவிக்குமார் உதகை மற்றும் நாம் சந்தித்த சகோதர சகோதரிகள் தங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை தனிப்பட்ட விதத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள கேட்டுக்கொண்டார்கள். ஆகவே அந்த அன்புக்குரிய சகோதர சகோதரிகளின் அன்பின் வாழ்த்துக்களையும் உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்கின்றேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, உடைய ஆத்மீக ஜீவியத்தின் பிரயோஜனத்திற்கென்று நாம் இந்த நாளிலே பார்க்க இருக்கின்ற பாடம், சகோதரர் லீதியால் டைட்டில் கொடுத்திருக்கிறாரு. இந்த ஒரு பாடம் நம்முடைய அமெரிக்க சகோதரர் கார்ல் ஹேகன்ஷிக் அவர் எழுதின பாடம். அவர் எப்படி லீதியால் கொடுத்திருக்கிறார், ஆனால் அதனுடைய தலைப்பு அவர் எப்படி வச்சிருக்காருன்னா, அப்போஸ்தலர் பவுலின் கிரீடத்தில் உள்ள ரத்தின கற்களில் ஒன்று. அப்போஸ்தலர் பவுலின் கிரீடத்தில் உள்ள ரத்தினங்களில் ஒன்று, ஒன் ஆஃப் தி பால்ஸ் கிரவுன் ஜுவல். அப்போஸ்தலர் பவுலை குறித்து நிறைய தியானித்திருக்கிறோம். தீமோத்தேயுவை, தீத்துவை, தானியேலை, தாவீதை, யோசேப்பை, யோசுவாவை, மோசேயை, அநேகரை குறித்து தியானித்திருக்கிறோம். இன்னும் சகோதரிகள் எடுத்தால் கூட நம்ம மரியாள், இயேசுவின் தாய், மகதலேனா மரியாள், இன்னும் பார்க்கும்போது தெபோராள், அநேக காரியங்களை நம்ம தியானித்திருக்கிறோம். ஆனால் பொதுவாக சகோதரர்களை குறித்து தியானிப்பதை விட சகோதரிகளை குறித்து தியானிப்பது ரொம்ப குறைவு. ஆனால் இங்கே சகோதரர் கார்ல் ஹேகின்சிக் இந்த பாடத்தை ரொம்ப அருமையான முறையில் அங்கே கொடுத்துருக்கிறார். ரொம்ப எளிமையான பாயிண்ட்ஸ் தான், ரொம்ப கஷ்டமெல்லாம் கிடையாது, ரொம்ப எளிமையான பாயிண்ட்ஸு. ஆனால் ரொம்ப ஆழமான காரியங்களை அல்லது சத்தியங்களை உள்ளடக்கிய ஒரு பாயிண்ட்ஸ். ஸோ என்னோட பாடத்தோடு நீங்கள் ஒன்றிணைந்து வந்தால் மாத்திரமே இது சாத்தியப்படும். சரிங்களா? சகோதரர்கள் எனக்கு ஒரு கட்டளை கொடுத்துருக்காங்க, 1 மணி நேரம் 15 நிமிடத்துக்கு மேலே நீங்கள் மேலே நிற்கக்கூடாதுன்னு சொல்லி. ஸோ அந்த கட்டளையை நான் பின்பற்றி ஆகணும். அதுக்கு எனக்கு ஒரு வாட்ச் வச்சுருக்கிறாங்க, கரெக்டாக பேசுகிறனாங்கிறது பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு வாட்ச் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ அதையும் நான் வந்தோடனே பார்த்துட்டேன். 2 வாட்ச்லேயும் டைம் மேட்சாக தான் போயிட்டுருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் நான் எவ்வளோ சீக்கிரம் பிடிக்க முடியுமோ, இது பெரிய பாடம் ஆக்சுவலாக, அது 2 பாகமாக எடுத்தோம். இன்னொரு சபையில் எடுக்கும்போது அவங்க 1 மணி நேரம் 50 நிமிஷம் எடுத்தேன். அப்போ அவங்க ரொம்ப பயத்தோடு வெளியில் வந்தேன் புல்பீட்லேருந்து. என்ன கேள்வி கேட்பாங்களோ, ஏன் பிரதர் இவ்வளோ டைம் பண்ணீங்கன்னு. அவங்கெல்லாம் ஏன் பிரதர் முடிச்சிங்க அப்படின்னாங்க. நாங்கள்லாம் அப்படி இல்லை பிரதர் அப்படின்னு உங்களுடைய பார்வையிலே தெரியுது. அதனால் அதை யாரும் பயப்பட வேண்டாம். 1 மணி நேரம் 50 நிமிஷம்லாம் எடுக்க மாட்டேன். எவ்வளோ ஷார்ப்பாக முடிக்க முடியுமோ அவ்வளோ ஷார்ப்பாக, டு த பாயிண்ட், கிறிஸ்டல் கிளியராக பாயிண்ட்டை மாத்திரம் பார்த்துட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். 2 விஷயம் நான் ரொம்ப ஷார்ப்பாக கவனிப்பேன், அதையும் நான் சொல்லிடுறேன். நான் ஆசிரியர் பணியில் இருக்கிறதுனால யாராவது ஆசிரியர்கள் இருந்தால் கை தூக்குங்க. டீச்சர்ஸ், வாஸ்கோ பேர் இல்லை இன்னைக்கு, இல்லைங்களா பேர்? ஃபஸ்ட்டு டீச்சர்ஸ் யாராவது இருக்கீங்களா? டீச்சர்ஸ் 2 விஷயம் நல்லா கவனிப்பீங்க. லாஸ்ட்டில் சிஸ்டர் சொல்லுங்கள், இது இன்ட்ராக்ஷன் செஷனாக தான் நம்ம பாடம் கொண்டு போகணுங்க. ஏன்னா இல்லைன்னா ஒருத்தர் மாத்திரமே பேசிகிட்டு இருந்தால் ஒன்று நீங்கள் தூங்குவீங்க, இல்லைன்னா ஒரு ஸ்டேஜில் எனக்கு தூக்கம் வரும். அதனால் நம்ம இன்ட்ராக்ஷனாக தான் சப்ஜெக்ட் எப்போதுமே கொண்டு போகணும். ஆசிரியர் பணியில் இருக்கிறவங்க லாஸ்ட்டில் சிஸ்டர் 2 விஷயம் கவனிப்பீங்க இல்லையா? பாடம் எடுக்கும்போது உங்களுடைய பாட வேலையில் என்ன கவனிப்பீங்க? எல்லாரும் கவனிக்கிறாங்களான்னு ரொம்ப அருமையான பாயிண்ட் சொன்னாங்க. அதை விட முக்கியமானது ஒன்று கவனிப்பீங்க. ஆசிரியர் பணியில் இருக்கிறவங்களோட மற்றவங்க தான் பதில் சொல்கிறாங்க. யார் யார் தூங்குறாங்கன்னு கவனிப்பாங்க அப்படின்னு. ஸோ இந்த 2ம் தான் டீச்சர்ஸ் ரொம்ப வாட்ச் பண்ணுவோம். எல்லாரும் கவனிக்கிறாங்களா? ஸோ எங்களுடைய கண்கள் 360 டிகிரியில் என்ன ஆகிட்டு இருக்கணும், ரொட்டேட் ஆகிட்டு இருக்கணும். ஸோ அந்த லாஸ்ட்டில் ஒரு சகோதரர் கண்ணாடி போட்டு, அவர் தூங்குறது எனக்கு தெரியாதுன்னு கண்ணாடியை கழட்டிட்டார். இப்போ போட்டுங்க பாரு, நோ இஷ்யூஸ், சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். ஸோ கண்ணாடி போட்டால் தூங்குறது தெரியாதுன்னு சொல்லி தூங்குற சகோதரர்களும் இருக்கிறாங்க. ஸோ அது தவறுன்னு நான் சொல்ல. ஏன்னா இப்போ இயல்பாக, ஏன்னா நானும் ரொம்ப டயர்டாக இருக்கிறேன். ஐ ஃபீல் ஸோ டயர்டு. ஏன்னா நைட்டு ஃபுல்லாக தூக்கம் இல்லை. சகோதரர் ஆர்வின், என்னால் அவருக்கு தூக்கம் இல்லை. இருந்தாலும் அவரும் பிரிஸ்காக உட்காந்துருக்கார். நான் ஒரு மாதிரி ஒரு தலை சுத்தலோடு நின்றுட்டுருக்கிறேன். பரவாயில்ல, தேவன் கிருபை செய்வார். நம்ம பாடங்கள் பார்க்கலாம். ஸோ எதுக்காக இந்த முன்னுரை கொடுக்குறோன்னா,
கொஞ்சம் என்ன பண்ணணும், கிளாஸ்க்குள்ளே வந்தோடனே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரெப்ரெஸ் பண்ணணும். சும்மா எடுத்தோன்னே வந்தோன்னா லீதியாளை பற்றி படிச்சிருக்கிறீங்களா, அப்போஸ்தலன் பவுல் என்ன சொன்னாருன்னு தெரியுமா அப்படின்னு ஆரம்பித்தோம்னா என்னம்பீங்க, இவர் ஆகாதுங்க, இந்த மாதிரி பதில் சில இடத்துல கூப்பிடாதீங்க, கரெக்டா? அந்த மாதிரி வந்துடுவீங்க. அதனால் நம்ம கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லீதியாளுக்குள்ளே போனால் தான், ஏன் லீதியாளை பற்றி தேவன் வேதாகமத்தில் கொடுத்துருக்கிறார். விசேஷமாக ஒரு வார்த்தை லீதியாளை பற்றி பைபிளில் இருக்குது. அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்க வேண்டாம். நிறைய பேர் வாசிச்சிருப்பீங்க, ஆனால் அதனுடைய தியானத்தை நம்ம அதிகமாக உணர்ந்திருக்க மாட்டோம். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி தேவன் லீதியாளின் இருதயத்தை திறந்தருளினாள். எத்தனையோ தடவை வாசிச்சிருப்போம். Many times we have read this verse. What is the inner depth meaning of this verse? வச்சிருக்கிறோமா? பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி அவள்னா லீதியாள், அவளுடைய இருதயத்தை யார் திறந்தாங்களாமா? ஆமா. அப்ப இப்போ ஒரு பாடம் நான் எடுக்கிறேன்னா உங்க இருதயத்தில் யார் தான் திறக்கணும்? அப்படி பாடம் உங்களுக்கு உள்ள போகலைன்னா என்ன அர்த்தம்? தேவன் தப்பா திறக்காம விட்டாருக்கு. அப்படியா? தேவன் திறப்பதற்கு நம்ம என்ன பண்ணல? இடம் கொடுக்கல. தேவன் திறப்பதற்கு நம்ம என்ன பண்ணல? இடம் கொடுக்கலன்னு அர்த்தம். அதனாலதான் இதோ வாசற்படியிலே நின்று கதவை தட்டுகிறேன், நீ விருப்பப்பட்டா என்ன பண்ணலாம், என்னை உள்ள கூப்பிட்டுக்கலாம். இல்லை நீங்க வராதீங்க ஆண்டவரேன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? கதவு என்னப்படும்? உடைக்கப்படும்ல, அடைக்கப்படும். அந்த மாதிரி தான் இருக்கு. நல்லா புரிஞ்சுங்க. ஒரு பாயிண்ட் ஃபாரின் சகோதரர்கள் அருமையாக அந்த பாயிண்ட் வைக்கிறாங்க. நம்ம எல்லாருமே நம்முடைய வாழ்க்கையில் சிறந்த திட்டங்களை தான் போடுறோம். யாருமே நல்லா படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், நல்ல பெண்ணை பார்த்து திருமணம் செய்யணும், அவங்களும் நல்லா படிச்சிருக்கணும், நல்ல சொத்து இருக்கணும், 2 ஃபேமிலிக்கும் மேட்ச் கரெக்டாக ஆகணும், படிப்பில், சொத்துல, எல்லா செல்வாக்கில் எல்லாத்துலேயும் மேட்ச் ஆகணும், கல்யாணம் பண்ணி அவங்க குழந்தைகள், அவங்க படிப்பு, அவங்களுடைய வாழ்க்கை இப்படி தான் போகும், அப்படி தான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அப்படி தான் திட்டங்கள் போடுறோம். ஆனால் அமெரிக்க சகோதரர்கள் ஒரு கோட் பண்ணுறாங்க, வாக்கியம். We have good plans in our life, but God has best plans in our life. In our life, for our life. நம்முடைய லைஃப்காக. புரியுதுங்களா என்னன்னு? We have good plans for our life. நம்முடைய வாழ்க்கைக்காக நம்ம சிறந்த திட்டங்களை தான் போடுறோம், நல்ல திட்டங்களை தான் போடுறோம், குட் பிளான்ஸ். பட் God has best plans for our life. ஆனால் பிதாவாகிய தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன திட்டங்கள் வச்சிருக்காருங்களா? மிகச்சிறந்த திட்டங்களை வச்சிருக்கிறார். ஆனா நம்ம என்ன சொல்றோம்னா, தேவனே எனக்கு என்ன வேண்டாம், மிகச்சிறந்த திட்டமெல்லாம் வேண்டாம், நான் போட்டிருக்கிற நல்ல திட்டமே போதும், அதுலயே நான் மன நிறைவடைஞ்சுக்கிறேன்னு சொல்லி நம்ம அந்த அளவுக்கு தான் நம்ம நிற்கிறோம். இட்ஸ் நாட் அ ட்ரூ கிறிஸ்டியன் லைஃப். அண்ட் ஆல்சோ எல்லாருக்குமே என்ன வந்துடுதுன்னா, ஒரு காலங்கள் கடக்கும்போது சோறு வருவது இயல்பு தான். ஒருவேளை நீங்க என்னை எத்தனாவது முறையா பார்க்குறீங்க சேலம் எக்லிசியால? முதல் முறையா பார்க்குறீங்க. ஒருவேளை நான் சத்தியத்துக்குள்ள எத்தனை வருடம் இருக்கும்னு நீங்க கவனிக்கலாம். யாரோ ஒருத்தர் கணிச்சு சொல்லுங்களேன். ஃபர்ஸ்ட்னு சொல்ல சகோதரரே சொல்லுங்க, நான் சத்தியத்துக்குள்ள எத்தனை வருஷம் இருந்திருக்கலாம்? அது கொஞ்சம் கேட்காது. வேற ஏதாவது நம்பர்ஸ் இருக்கா? சகோதரிகள் சொல்லுங்க, கணக்கு தானே, மார்க் போட போறது இல்லையா? 15 ஏலம் போற மாதிரி போயிட்டே இருக்குது இல்லையா? அதனால நானே சொல்லிடுறேன். 2000ஆவது ஆண்டில் சிஎஸ்ஐ தூய யோவான் ஆலயம் மேட்டுப்பாளையத்திலிருந்து வெளியில வந்தேன். இந்த ட்ரூத் கேட்டு எத்தனாவது வருஷங்க? 2000ஆவது ஆண்டு. இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு? ஸோ 26 வருடங்கள் 6 மாதங்கள் 10 நாட்கள் ஆச்சு என்னையோடு. இது ஒரு வேலை சிலர் யோசிக்கலாம், ஓ இவன் இத்தனை வருஷம் சத்தியத்தில் இருக்கிறாங்கிற பெருமை அடிக்கிறதுக்காக வந்திருப்பார் போல் இருக்கு இந்த சகோதரன். நான் ஏன் இந்த விஷயத்த சொன்னேங்கிறத பாடத்தின் முடிவில் சொல்கிறேன். நான் ஏன் 26 வருடங்கள் 6 மாதங்கள் 10 நாட்கள் இந்த சத்தியத்தில் நம்ம இருக்கிறோங்கிறத ஏன் சொன்னேங்கிறது பாடத்தின் முடிவில் சொல்கிறேன். சரிங்களா? ஓகே, இப்போ பாடத்துக்குள்ளே போகலாம். அப்போஸ்தலர் பவுலின் கிரீடத்தில் உள்ள ரத்தினங்களில் ஒன்று. நான் இன்னொரு பாயிண்ட் சொல்ல மறந்துடுறேன். ஆசிரியர்கள் ஒரு பாயிண்ட் என்ன பார்த்தா எல்லாரும் கவனிக்கிறாங்களான்னு பார்த்துட்டே இருப்போம். 2வது பாயிண்ட்டு நீங்களே எல்லாம் சொல்லிட்டீங்க, தூங்குறாங்களான்னு. நான் அடிஷ்னலாக ஒன்று பண்ணுவேன், தூங்குற பையனை கேள்வி கேட்பேன். அதனால் யாராவது தூங்குற மாதிரி என் கண்ணில் பட்டிங்கன்னா பாடத்திலிருந்து என்ன கேட்கப்படும்?
கேள்வி கேட்கப்படும். தவறான பதில் அளிப்பவர்கள் வரும் ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள அந்த கேள்விக்கான பதிலை 5 முறை எழுதி உங்கள் மூப்பரிடம் சமர்ப்பிக்க வேண்டும். அது வந்து பனிஷ்மெண்ட் வித் த பர்மிஷன் ஆஃப் பால்ராஜ் பிரதர். அவர் யோசிக்கிறாரு, நீ இதை அடுத்த தடவையெல்லாம் இவனை கூப்பிடவே கூடாது, வந்து நம்மளும் சிக்கி வச்சுட்டு போறாரு போல் இருக்கு பிரதருங்கிற மாதிரி பிரதர் யோசிக்கிறார் இல்லையா? ஸோ அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, ஜஸ்ட் ஒரு இதுக்காக சொன்னேன். சரிங்க, அடுத்த பாயிண்ட் போயிடலாம். முன்னுரையே நிறைய இருக்குதுங்க. அந்த முன்னுரை நிறைய பார்த்தோம்னா நம்ம முடிவுரைக்கே போக முடியாது. 2 பாகமாக எடுக்க வேண்டிய பாடம் இது. நான் ஒரே பாகத்தில் முடிக்கலாம்னு நினைக்கிறேன். வேணா அப்போதான் அதனுடைய ரீச் கிடைக்கும். அதனால ஒரே பாகமாக முடிச்சிடலாம். வசனம் வாசிங்க சிஸ்டர், கொஞ்சம் வேகமாக வசனங்களை வாசிங்க. ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமும் ஆனவளே, பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். யாருக்கு எழுதுறார் அப்போஸ்தலன் பவுல்? என்ன சபைக்கு? பிலிப்பு சபைக்கு. அவர் கண்டிக்காத சபை எதுன்னு பார்த்தீங்கன்னா பிலிப்பு சபை. எல்லா சபைகளும் கண்டித்து எழுதியிருப்பார். பிலிப்பு சபை ரொம்ப அன்பான ஒரு சபையாக அவர் நேசித்த சபை, பிலிப்பு பட்டணத்தை. இந்த சபையில் இருக்கிற சகோதரர்கள் என்ன சொல்றாருன்னா, எனக்கு பிரியமும் வாஞ்சியுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமும் ஆனவர்களே. ஸோ அப்போஸ்தலன் பவுல் கிரீடம் வாங்கிட்டாரா? ஐயோ, எல்லாருமே அமைதியா இருக்கிறீங்க. அப்போஸ்தலன் பவுல் கிரீடம் வாங்கினாரா? எப்படி சொல்றீங்க? லாஸ்ட் லைன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொண்டார். அதனாலதான் சொல்றார், என்னை போலவே எனக்கு கிரீடம், சந்தோஷமா இருப்பவர்களே, எனக்கு கிரீடமானவர்களே, பிரியமானவர்களே, இப்படியே இப்ப எப்படி இருக்கிறீங்களே இப்படியே எப்படி இருக்க. கர்த்தர், அங்கதான் முக்கியமான வார்த்தை, கர்த்தருக்குள் நிலைத்திருக்கோம். நம்ம நிலைத்திருக்கிறபடி இல்லை, நம்ம நினைக்கிறபடி அல்ல. 30 வருஷம் நான் வந்து ட்ரூத்தில் இருக்கிறேன் பதர், நான் இப்படியே நினைச்சிருக்கிறேன்னா பதர் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா நீங்க எல்லாம் பாராட்டுவீங்க, பதர் ஓகே. பட் காட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, 30 வருடங்களில் எவ்வளோ தவறி இருக்கிறேன், எவ்வளோ விழுந்து போயிருக்கிறேன், எவ்வளோ புறம் பேசியிருக்கிறேன், எவ்வளோ அவதூறு பேசியிருக்கிறேன், எவ்வளோ விஷயங்களில் தேவனுக்கு விரோதமாக நடந்திருக்கிறேன், எவ்வளோ துர்சிந்தனைகள் எனக்குள்ளே வந்திருக்குது, எவ்வளோ மோசமான கிரியைகள் செஞ்சுருக்கிறேன். இது எல்லாம் கவுண்டபிள். ஆல் த பாயிண்ட்ஸ் ஆர் அக்கௌண்டபிள். அதனால தான் நம்முடைய மூத்த சகோதரர் சொல்றார், நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் தேவனிடத்தில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட் ஆர் அக்கௌண்டபிள் ஃபார் தி பேப்டைஸ்டு பர்சன் ஆர் அதர்வைஸ் கால்டு நியூ கிரியேச்சர்ஸ். ஒரு புது சிருஷ்டியின் ஒவ்வொரு வார்த்தைக்கும் தேவனிடத்தில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். சும்மா இல்லைங்க, சாதாரண விஷயம் இல்லை, எளிமையை எடுத்துட்டு போற காரியம் அல்ல. ஒரு சகோதரனை சாதாரணமா என்னப்பா பேசுறேன்னு சொல்றதா என்னையா பேசுற அப்படின்னு ஒரு வார்த்தையை நம்ம சொன்னா கூட தேவன் மார்க் பண்ணி வச்சிருப்பார். இந்த நேரத்துல, இந்த இடத்துல, இந்த சந்தர்ப்பத்தில் அந்த சகோதரனை இப்படி நீ பேசின, இது தகுமா? இது ஒரு ஆவிக்குரிய மாளிகையின் ஜீவனுள்ள கல்லா மாறக்கூடிய ஒரு கல் செய்யக்கூடிய வேலையா என்று தேவன் கேட்டாரானால் ஒரு இடத்துல பதில் இல்லை. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சத்தியம் இருபுறமும் கற்குள்ள பட்டயம். நீங்க உங்க பக்கம் திருப்பிட்டா நீங்க சேஃப் நினைச்சு திருப்பினீங்கன்னா அந்த பக்கமும் குத்தும். எப்பக்கமும் உருவ குத்துகிற ஊனையும் உருவ குத்துகிற ஒரு பட்டயம் தான் இந்த ஒரு இது. நெக்ஸ்ட் ஸ்லைட். பிலிப்பு வரலாற்று பின்னணியெல்லாம் நீங்க படிச்சுங்க. இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா இதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் ஆகும். ஜஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த பிலிப்பு பட்டணம்னு எப்படி பேர் வந்துச்சுன்னா, நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, மாவீரன் அலெக்சாண்டர், த கிரேட் அலெக்சாண்டர். அவருடைய அப்பா பேரு பிலிப். அவருடைய நினைவாகத்தான் அவர் இந்த பட்டணத்தை கட்டுறார். பிசி 358. பிசின்னு என்ன? பிஃபோர் கிரைஸ்ட். அப்படின்னா கிறிஸ்துவுக்கு முன். அப்ப கிறிஸ்துவுக்கு பின்னுக்கு என்ன? இதான் கொஸ்டின் கேட்பேன்னு சொன்னேன். ஏடி. ஏடின்னா என்ன? ஆஃப்டர் டெத். எஸ், ஆஃப்டர் டிட்டர்மினேஷன். வேற யார் டீச்சர்ஸ்? ஐயோ, தெரியாம ஒரு டைம் டீச்சர்னு சொல்லிட்டேன், அவங்க லாஸ்ட்ல அப்படியே மறைஞ்சுக்கிறாங்க. இவங்க தான் உண்மையான சகோதரி. உண்மையா தெளிவா கேட்கறாங்க பாருங்க. எனக்கு தெரியல, நீங்க சொல்லுங்க. எனக்கும் தெரியலன்னு சொன்னோம்னா நீங்க அப்புறம் எது கேட்டீங்கம்பீங்க. ஸோ ஏடினா ஆனா டொமினோ. ஆனா டொமினோன்னு சொல்லுவாங்க. அதாவது கிறிஸ்துவுக்கு பின்னுங்கிறது ஆங்கிலத்தில் ஆனா டொமினோ. ANNA DOMINO. ஆனா டொமினோ. கிறிஸ்துவுக்கு முன்ன மட்டும்தான் பிசிம்பாங்க, பிஃபோர் கிரைஸ்ட்.
நிறைய எப்படி எழுதுறாங்கன்னா பிசி ஏசின்னு எழுதுறாங்க. பிஃபோர் கிரைஸ்ட் ஆஃப்டர் கிரைஸ்ட் அப்படி கிடையாது. கிமு கிபி தமிழ் எழுதலாம், பட் இங்கிலீஷ்ல மாறும். ஸோ அந்த பிலிப்பு பட்டணம். அப்புறம் 42ல் பிசி 42ல் தான் பட்டணம் வந்து முக்கியத்துவம் பெற்றுச்சுன்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட் சரி, இப்போ நம்மளுடைய சகோதரிக்கு வரலாம், லிடியா. சிஸ்டர் லிடியா ஏன் இந்த பிலிப்பு துறைமுகத்துக்கு வந்தாங்கன்னா, இந்த பிலிப்பு பட்டணத்துல தான் நியோபோலிஸ்ங்கிற ஒரு துறைமுகம் இருந்துச்சு. இந்த பட்டணத்துல வாணிகம், தட் இஸ் பிசினஸ் அதிகமா இருந்துச்சு. லீதியா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, யாருக்காவது தெரியுமா? படிச்சிருக்கீங்களா வேதாகமத்துல? என்னங்க? ரத்தாம்பரம்னா என்னங்கம்மா? என்னங்க? ரத்தாம்பர நூல். வேற வேற பாயிண்ட். நான் ரொம்ப நாளா ரத்தாம்பர கல்லுன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். பேப்பர் வேறங்க. இறந்த ஓகே. ரத்தாம்பரத்துல என்ன வித்துட்டு இருந்தாங்க? சரி, ரத்தாம்பரம் கலர்னு சொன்னீங்க இல்லையா? ஆங்கிலத்துல என்ன கலர் அது? ரத்தாம்பரத்துக்கு ஆங்கிலத்துல என்ன கலருங்க? தண்ணி குடிக்கிறதுக்குள்ள சீக்கிரம் கூகுள்ல பார்க்காதீங்க, சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருங்க. பர்பிள், வெரி குட். ஸோ ரத்தாம்பரம்னா பர்பிள். பர்பிள் ட்ரெஸ்ஸஸ் வித்துட்டு இருந்தாங்க, அவ்வளோதான் அவங்க. பர்பிள் ட்ரெஸ்ஸும் பர்பிள் பிளாங்கெட்ஸ், கம்பளி போர்வைகள் சொல்லுவோம் இல்லைங்களா, ரொம்ப விலை உயர்ந்ததுங்க. அதாவது ராஜாக்களுடைய உடையை வித்துட்டு இருந்தாங்க, சிம்பிளா சொல்ல போனா. அப்போ இவங்க ஏழையா செல்வந்தரா? இப்ப செல்வந்தர் குடும்பத்தை சேர்ந்து. ஆனா கர்த்தர் என்ன சொல்றார்? ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவதை காட்டிலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் நுழைவது இல்லையா? அப்ப இவங்க செல்வந்தரா இருந்து எப்படி ட்ரூத்துக்குள்ள வந்தாங்க பார்க்கலாம். அப்ப இவங்க வந்த நோக்கம் என்னன்னா, இவங்க இருந்த பட்டணம் தியத்தீரா. அது வந்து ஒரு புறஜாதி பட்டணம். அந்த புறஜாதி பட்டணத்திலிருந்து இவங்க எங்க வராங்கன்னு பார்க்கும்போது, பிலிப்பு பட்டணத்துக்கு வராங்க. எதற்காக வராங்கன்னு பார்க்கும்போது, வாணிகம் செய்வதற்காக, பிசினஸ் பண்றதுக்காக. என்ன பிசினஸ்? பர்பிள் ட்ரெஸ்ஸஸ், ராஜரீக உடைகளை விற்பதற்காக வராங்க. ஏன் அங்க வராங்க? பிலிப்புல தான் யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரோமன் சோல்ஜர்ஸ் எல்லாம் ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் அங்கதான் போய் இருப்பாங்க. ஓய்வு பெற்ற யுத்த வீரர்களின் உறைவிடம். இப்ப இங்கேயே லோக்கல்ல இப்ப உங்க சேலமே எடுத்துக்கலாம். சேலத்துல ஒருத்தர் கவர்மெண்ட்ல இருந்து ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. எங்க போய் ஸ்டே பண்ணணும்னு விரும்புவார்? தர்மபுரியில போய் ஒரு வீடு வாங்கி தங்கிக்கிறேன் பிரதர். சேலத்துல இருந்த மாதிரியான் போவாரா தர்மபுரிக்கு? எங்க போகணும்னு நினைப்பாரு? ஊட்டி, சிஸ்டர் சொல்றாங்க பாருங்க, ஊட்டி, கொடைக்கானல், குன்னூர், கோத்தகிரி, மலை. ஏன்னா இங்க இவ்வளவு நாள் எதுல இருந்துட்டாங்க? வெயில் தகிச்சுட்டாங்க. நேத்து நான் வந்து இறங்கும் போதே எனக்கு ரொம்ப ஒரு ஹாட்டா ஃபீல் ஆச்சு. ஏன்னா நாங்க மலை அடிவாரத்துல இருக்கறனால ஊட்டியோட குளிர் எங்களுக்கு கொஞ்சம் இருக்கும். தம்பிகிட்ட கூட கேட்டேன், ஏன் இப்படி நீங்க? தம்பி வந்து ஜர்க்கின் எல்லாம் போட்டு வந்தார். அவ்வளோ ஜர்க்கின் போடுற அளவுக்கு குளிர்தான்ட்டு எனக்கு அவ்வளோ சூடா இருக்கு. ஓகே, அது அந்தந்த தகவமைப்புக்கு தக்கபடி நம்முடைய பாடி செட் ஆகிக்கும் இல்லைங்களா? அப்போ ஊட்டியில போய் தங்கணும்னு நம்ம நினைப்போம். அது மாதிரி இவங்க வந்து எதுக்கு வராங்கன்னா, பிசினஸ் பண்றதுக்காக. மிகப்பெரிய வாணிபர்கள் அங்க ரோமன் சிட்டிசன்ஸ்ல, ரோம படை வீரர்கள் மாத்திரமல்ல, பெரிய பெரிய மிலிட்டரி ஆர்மி பீப்புள்ஸ் எல்லாம் ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் மேஜர் ஜெனரல், லெப்டினன்ட் ஜெனரல், கர்னல்ஸ் இவங்கெல்லாம் ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் இங்கே தான் வந்து தங்குவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் பேரால பாருங்க, தங்களுடைய மனைவிகள் மற்றும் பெண் தோழிகளுக்கு பணம் செலவழித்து ஆடைகள் வாங்குவாங்க. அது அவங்கெல்லாம் எங்க இல்லைன்னா தேத்தீரால இல்லை, அவங்க பிலிப்பில் தான் இருந்தாங்க. ஸோ பிலிப்பில் நியோபோலிஸ் துறைமுகமும் இருந்துச்சு. கண்டிப்பா ஒரு ஹார்பர் இருக்குன்னா அங்கே என்ன நடக்கும்? கண்டிப்பா வாணிபம் நடக்கும். 3 இடத்துல வாணிபம் நல்லா நடக்கும். ஒன்று ஹார்பர் இருக்கிற இடம், இன்னொன்று ஏர்போர்ட் இருக்கிற இடம், இன்னொன்று பெரிய பெரிய பஸ் ஸ்டாண்டுங்க, கோயம்பேடு அந்த மாதிரி மிகப்பெரிய ஆசியாவிலேயே மிகப்பெரிய பஸ் ஸ்டாண்ட். அதை சுற்றி என்ன நடக்குங்க? வியாபாரங்கள் நடக்கும். இதுதான் வந்து காரணம். நெக்ஸ்ட் போகலாம். நீங்கள் வசனங்கள்லாம் நோட் பண்ணிக்கங்க. லீதியாளின் குணச்சித்திரத்தை பற்றி நம்ம வாசிக்கும் போது அப்போஸ்தலர் 16:12 மாத்திரம் வாசிங்க. அங்கே இருந்து மக்கதோனியா தேசத்து நாடுகளில் ஒன்றுக்கு தலைமையானதும் ரோமர் குடியேறுதுமான பிலிப்பு பட்டணத்துக்கு வந்து அந்த பட்டணத்திலே சில நாள் தங்கியிருந்தோம். யார் தங்கியிருந்தாங்க? லீதியாளுங்களா? இது யார் தங்கியிருந்தா? நீங்க பாத்தீங்கன்னா அதே அதிகாரம் 9ஆம் வசனம் இருந்தா படிங்க பைபிள்ல இருந்து. அப்போஸ்தலர் 16:9. அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று.
அதென்னவெனில், மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று, நீர் மக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமென்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. அடுத்த வசனம். அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது, அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்துக் கொண்டு, உடனே மக்கதோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி, துரோவாவின் கப்பல் ஏறி சாமோத்ராவுக்கு தீதுவுக்கும் மறுநாளிலே நெய்யாப்போலி பட்டணத்துக்கும் நேராய் ஓடி போதும். இப்போ இதுதான் நடந்தது. ஒரு விஷன் அப்போஸ்தலர் பவுலுக்கு தேவன் கொடுக்கிறார். அந்த விஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொன்னபடியாக அவர் வந்து மக்கதோனியா தேசத்து நாட்டுக்கு ஒன்றிருக்க தலைமையான இந்த பிலிப்பு பட்டணத்துக்கு போக சொல்லி ஒரு விஷன் கிடைக்குது. அந்த பட்டணத்தை போட்டிருக்காங்க பாருங்க அங்க. பிலிப்பு பட்டணம் அது பெரிய பெரிய சாம்ராஜ்யம் மாதிரி த கிரேட் அலெக்சாண்டர் அவங்க அப்பாவோட பேர்ல கட்டியிருந்தார். பின்னால் அது அடிபட்டு போயிருச்சு. பல படையெடுப்புகள்னால அது சிதிலம் அடைந்து போயிருச்சு. ஸோ இப்படிப்பட்ட விதத்தில் இருக்கக்கூடிய இந்த பட்டணத்துக்கு போன்னு சொல்லி பவுலுக்கு ஒரு தரிசனம் வந்தோன்னா உடனே கிளம்பி துரோவாவில் கப்பல் ஏறி போறாங்க. இதுதாங்க பவுல். இது பவுல்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். இப்போ திடீர்னு நம்மகிட்ட தரிசனம் கூட வேண்டாம். நம்மளுடைய ஊழியர்கள் யாரோ ஒருத்தர் கூப்பிட்டு, பிரதர் நீங்க நாளைக்கு சென்னை போயிட்டு வந்துருங்க அப்படின்னா உடனே நம்ம என்னென்னலாம் எடுக்குவோம். ஐயோ சென்னையா, நான் வீட்டில் கேட்கணும், அப்பா அம்மாட்ட சொல்லணும், சென்னைக்கு ஒன்றும் புக் பண்ணல, ட்ரெயின் டிக்கெட் கிடைக்குமா, அப்படியே கிடைச்சாலும் பர்த்து கிடைக்குமா, அப்படியே பர்த்து கிடைச்சாலும் லோயர் பர்த்து கிடைக்குமா, எவ்வளோ கேள்விகள் கேட்போம். ஸோ பவுல் ஒன்றும் கேள்வி கேட்கல. உடனே இந்த மாதிரி ஒரு தரிசனம் வந்தோடனே உடனே என்ன பண்ணிட்டாரு, துரோவாவில் கப்பல் ஏறி நேராக எங்கே கிளம்பிட்டாரு, மக்கதோனியா தேசத்து நாடுகளில் ஒன்றுக்கு தலைமையான பிலிப்பு பட்டணத்துக்கு வந்து அந்த நியோப்பொலி துறைமுகத்துக்கு வந்துடுறாரு. இப்போ நியோப்பொலி துறைமுகத்தில் தங்கியிருக்காங்க. அந்த பட்டணத்திலே சில நாள் தங்கி இருந்தோங்கிறாரு. இவங்க தங்கி இருக்கும்போது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 16:13 கொஞ்சம் வேகமாக வசனங்களை வாசிங்க. ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். ஓய்வு நாளில் நாங்கள், யார் அந்த நாங்கள்? பவுலும் பவுலோடு கூட போனவங்களும். பர்னபா போயிருக்காரு, கன்ஃபார்மாக பைபிள்லேயே இருக்குது. மற்ற எத்தனை சீஷர்கள் போனாங்கன்னு தெரியல. ஸோ பவுலும் பர்னபாவும் மற்றவர்களும் ஓய்வு நாளில் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் அவங்க ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, அங்கே ஸ்திரீகள் எதுக்கு கூடி வராங்க ஆற்றின் அருகே? ஆத்துக்கு எதுக்கு வருவாங்க ஸ்திரீகள் சிஸ்டர்? தண்ணி எடுக்கிறதுக்கு, துணி துவைக்கிறதுக்கு. அப்படி வந்த ஸ்திரீகள் கிட்ட இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, உபதேசிக்கிறாங்க. அடுத்தது வாசிங்க. அப்பொழுது தியத்ரா ஊராளும் ரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குறவளும் ஆகிய லீதியாள் என்னும் பெயருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை இப்ப திறந்தருளினார். லீதியா, நான் கொஞ்சம் ஆங்கிலத்தில் எளிமையா இருக்கனால சிஸ்டர் லிடியான்னு நம்ம வச்சுக்கலாம். சிஸ்டர் லிடியா எதுக்காக வந்து அந்த ஆற்றின் அருகே வராங்க? வாட் இஸ் த பர்பஸ்? இவங்க துணி துவைக்க வந்தாங்க, அல்லது தண்ணி பார்க்க வந்தாங்க, அவங்களுக்கு பவுல் பிரசங்கிக்கிறார். லிடியா எதுக்காக அங்க வராங்க? அவங்க எதுக்கு வந்தாங்கன்னு அவங்கள தான் கேட்கணும். என்னை வந்து கேட்டு இப்படி எல்லாம் காலையில டென்ஷன் பண்ணாதீங்க பேர் அப்படிங்கிறீங்களா? ஸோ லிடியா எதுக்கு வந்தாங்கன்னா, அவங்களுக்கு தெரியும் அந்த பட்டணத்தில் இருக்கிற செல்வந்தர்களுடைய மனைவிகள் எல்லாம் கூட எங்கே தான் வருவாங்க, இந்த ஆற்றின் அருகே வந்து துணியெல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி ஒருத்தர் சந்திச்சு பேசுறதுக்கு, துணி துவைக்கிறதுக்கு. இன்னைக்கு மாதிரி அன்னைக்கு என்ன இருந்திருக்காது, கண்டிப்பாக வாஷிங் மிஷின் இருந்திருக்காது. இன்னைக்கு எந்த சகோதரிகளுமே வீட்டு வேலைகளை கைகளில் செய்யறதே இல்லை, இல்லைங்களா? அவங்க செய்யற ஒரே வேலை சுவிட்ச் போடுறது. டப்புன்னு ஆன் பண்ணிட்டாங்கன்னா டர்றன்னு சுற்றி வெளியே எடுத்துறது. இனி அடுத்த ரொபோட்டிக்கில் இன்னும் அட்வான்ஸாக என்ன கொண்டு வர போகிறாங்கன்னா, அதுவே வெளியே எடுத்து காய போடுற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா அது ஒரு வேலை இல்லையா, எடுத்து அதுவே காய போட்டு மடித்து அயன் பண்ணி மடித்து பீரோவில் கொண்டு போய் வச்சிரும். ரொம்ப எஸ், அது கண்டுபிடிச்சா சிஸ்டர் சந்தோஷமாக சொல்கிறாங்க. அப்பாடி நீ துணி துவைக்கிற வேலை தாங்க. அடுத்தது அதை விட பெரிய வேலை வந்து பாத்திரம் விளக்குறது. ஏன்னா சிஸ்டர் எனக்கு எப்போவாது கொடுப்பாங்க, எல்லா நாளும் கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு உடம்பு முடியாத சமயங்களில் கொஞ்சம் பாத்திரம் விலைக்கு கொடுங்கம்பாங்க. இருக்கிறதுலே கடினமான வேலை எதுன்னு கேட்டிங்கன்னா, பசங்களுக்கு கிளாஸ் கூட எடுத்துருவேன், பாத்திரம் விளக்க முடியாது. அவ்வளோ கஷ்டம் பாத்திரம் விளக்குது. அதில் விம்பாரும்பாங்க, ஒருத்தர் இன்னொன்று என்ன இருக்குங்க, எக்ஸோ தான் போடணும்பாங்க, ஒருத்தர் லிக்விடு தான் போடணும்பாங்க, ஒருத்தர் பார் தான் போடணும்பாங்க. அதெல்லாம் கழுவி பிடிச்சி வர்றதுக்குள்ள நம்ம அந்த குறுக்கெலும்பு அப்படியே வலி எடுக்க ஆரம்பிச்சோம். இப்போ என்னாச்சுன்னா வெஷல் கிளீனிங்னு ஒரு மிஷின் வந்திருக்கு. அதுக்குள்ளே தூக்கி எல்லா பாத்திரத்தையும் போட்டு டிஷ்வாஷர், பாருங்க பெயர்லாம் நமக்கு தெரியாது, சகோதரிகள் டான் அடிக்கிறாங்க. டிஷ்வாஷரில் போட்டு மூடி ஒரு சுவிட்சை தட்டி விட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷம் லேண்ட் ஆயிரும்.
சுற்றி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி இன்னும் எப்படி கொண்டு வர போகிறாங்கன்னா அதில் ஒரு கன்வேயர் பெல்ட் போகும். அந்த பெல்ட் அப்படியே நீளமாக வெளியே இழுத்துட்டு வந்து கரெக்டாக அந்த ரேக்கில் போய் அடுக்கி விட்டுரும். அது மாதிரி அட்வான்ஸாக போயிட்டு இருக்குது. ஓகே, ஸோ அதெல்லாம் இங்கே எதுக்கு சொல்கிறோன்னா, அன்னைக்கு அந்த அட்வான்ஸ்மெண்ட் எல்லாம் இல்லை. இருந்திருந்தால் ஒரு வேளை இந்த சகோதரிகள் எல்லாம் ஆட்டுநருக்கே போயிருக்கிறதுக்கு அவசியம் இருந்திருக்காது. அப்போது இங்கே கவனிக்க வேண்டிய வார்த்தை என்னன்னா, தியத்தீரா ஊராலும் ரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளும் ஆகிய. அண்டர்லைன் தட் பாயிண்ட். ஹூ இஸ் திஸ் லிடியா? யார் இந்த லிடியா? தியத்தீரா ஊராள். தியத்தீரா ஒரு யூத மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் வசிக்கிற ஒரு ஊரானா இல்லை. தியத்தீரால் இருக்கிறவங்க சூரிய கடவுளை வணங்கினாங்க. அப்ப சூரிய கடவுளை வணங்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்து வந்த ஒரு ஸ்திரீ எப்படி தேவனை வணங்கினாங்க? யாராவது இதெல்லாம் படிக்கும்போது யோசிச்சிருக்கோமா? இந்த பாடத்துல கார்ல் ஹேகின்ஸ் எவ்வளவு திங்க் பண்ணியிருக்காரு பாருங்க. அதுதான் ஆவி, இதுதான் ஆவி. இந்த ஆவி சம்பாரிச்சுதான் வசனங்களை தியானிக்கணுங்க. சும்மா இல்ல பைபிள் படிக்கிறது. நான் கிளாஸ்லேயே பசங்கிட்ட சொல்லுவேன், டே படிக்காதீங்கடா அப்படிம்பேன். நான் மட்டும்தான் படிக்காதீங்கன்னு சொல்லுவேன். எல்லாரும் அப்படியே ஆச்சரியமா பார்ப்பானுங்க செகண்ட் இயர்ல. என்ன அப்பா, இந்த ஒரு வாத்தியார் தான் படிக்காதீங்கன்னு சொல்லியிருக்காரு. நான் சொல்லுவேன், படிக்காத, யூ ஷுட் லேர்ன். டோன்ட் ஸ்டடி, ஷுட் லேர்ன். நீ கற்றுக்கொள், படிக்காத. படிச்சது என்ன ஆயிருங்க? மறந்துடும். அடுத்த வாரம் வந்து லிடியா சப்ஜெக்ட் கேட்டீங்க இல்லைன்னா நீங்க என்னன்னு கேட்பீங்க. யார் பதர் நீங்க? லாஸ்ட் வீக் வந்திருந்தீங்களா? கண்ணாடி போட்டிருந்தீங்க, இப்போ கண்ணாடி இல்லாமல் இருக்குது, அது வேறையா? பல கேள்விகள் நமக்கு வரும் ஒரு வாரத்திலேயே, இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் வசனம், ஆதார வசனம் சொல்லுங்க பதர் அப்படின்னு ஒரு சகோதரனை லாஸ்ட் வீக் நான் வந்து எடுத்தேன்ல அப்படின்னா பிலிப்பியர் 4:1 ஞாபகத்துக்கு வராது. எடுத்ததுனால எனக்கு ஞாபகத்துக்கு வரல, வருது. எடுக்கலைன்னா எனக்கும் நீங்க கேட்டீங்கன்னா கேட்ட ஞாபகம் இருக்குது. ஏதோ பிலிப்பியரோ கலாத்தியரோ ஏதோ இயர் கேட்ட மாதிரி இருக்குது பேர் அப்படின்னு தான் சொல்லுவோம். எவ்வளோ கரெக்டாக சொல்ல மாட்டோம். அதனால தான் தேவன் சொல்றா, இது பொத்தலான மண்பாண்டம், பொத்தலான மண்பாண்டம். இதுல எவ்வளோ நீங்க ஊத்துனாலும் என்ன ஆயிட்டே தான் இருக்கும், ஒழுகிட்டே இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்றோம்? நிறைஞ்சிருச்சுன்னு நினைச்சு என்ன பண்றோம்? சந்தோஷப்படுறோம். நிறைய கேட்டேன், நிறைய சப்ஜெக்ட் கேட்டேன், நிறைய கன்வென்ஷன் அட்டன் பண்ணிட்டேன், ரீப்ரிண்ட்ஸ் எனக்கு தலைகீழா தெரியும், 6 வால்யூம் படிச்சுட்டேன், ஜியோன்ஸ் வாட்ச் டவர்ல இருக்கிற எல்லா ரீப்ரிண்ட்ஸ் ஆர்டிகிளும் நிறைய படிச்சிருக்கிறேன். பிரதர் ஒரே கேள்வி கேட்கிறார், வாட் இஸ் த யூஸ்? வாட் இஸ் த யூஸ்? அப்ப எல்லாரும் முகத்திலேயும் ஒரு சந்தோஷம் தெரியுது. இனிமேல் படிக்க வேண்டாம்னு சகோதரர் சொல்றாங்க. ஓ, படிக்க வேண்டாம்னு ஒருபோது சொல்லி, இது எல்லாத்துக்கும் பயன் இருக்குது. எப்போ அதை நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்தும் போது, the individual person who has applied this concept in his or her own life, then only it applicable for the church class people. யார் உண்மை மெய்த்திருச்சவின் பிள்ளைகளாக இருந்து கேட்கக்கூடிய சத்தியங்களே தங்களுடைய வாழ்க்கையில அப்பியாசப்படுத்துகிறார்களோ, பிரயோஜனப்படுத்துகிறார்களோ, நடைமுறைப்படுத்துகிறார்களோ, அவர்கள் மாத்திரமே தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரர்கள் ஆக முடியும். மற்றவர்களுக்கு வாய்ப்பு இல்லை. சகோதரர் ஆணித்தரமாக பல்வேறு பாடங்கள் எழுதியிருக்கார். வேத மாணவர்கள் சேலம், வேத மாணவர்கள் கோவை, வேத மாணவர்கள் மேட்டுப்பாளையம் என்கிற டைட்டில் வந்துட்டதாலேயே நம்ம பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியுமானா நெவர், நெவர். ஒரு போதும் சுதந்திரிக்க முடியாது. சாதாரண விஷயம் இல்லைங்க. 850 கோடி ஜனங்கள் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறாங்க. அதுல இருந்து ஒன்லி 1,44 தான் எடுக்கிறாரு. அந்த 1,44 எவ்வளவு நிறைவடைஞ்சிருக்குன்னு நம்ம யாருக்கும் தெரியாது. இன்னும் எவ்வளவு இடம் இருக்குன்னு தெரியாது. இப்ப கிரீடம் என்ன ஆயிட்டு வந்துட்டு இருக்கு நமக்கு. மாறி மாறி வந்த கிரீடத்துல ஒரு கிரீடத்தை பிடிச்சி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம். யாரோ தவற விட்ட கிரீடத்தை நம்ம பிடிச்சிட்டு இருக்கிறோம். நம்ம தவற விட்டோம்னா there is no another chance for the true church class people. மெய் திருச்சபை ஒப்பாருக்கு வேறு வாய்ப்புகள் கிடையாது. உலகத்தாருக்கு 1000 ஆண்டு அரசாட்சி இருக்கு, பெயர் கிறிஸ்தவர்களுக்கு 1000 ஆண்டு அரசாட்சி இருக்கு, சத்தியம் தெரியாதவர்களுக்கு 1000 ஆண்டு அரசாட்சி இருக்கு, கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு 1000 ஆண்டு அரசாட்சி இருக்கு, பல்வேறு மதத்தை சார்ந்தவர்கள், மார்க்கத்தை சார்ந்தவர்கள், ஏன் கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடிய வகுப்பாரும் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் 1000 ஆண்டு அரசாட்சியில வாய்ப்பு இருக்கு. பட் those who are already known the Almighty God and the Son of only Son of the Almighty God, then the teachings of all divine plans
எல்லாமே தெரிஞ்சு வச்சுட்டு ஒருத்தர் மறுதளிச்சு போனா நிச்சயமா என்ன வார்த்தை வருதுன்னா, அது ரொம்ப படிப்பதற்கே கடினமான வார்த்தைகள். அவருடைய குமாரனை தங்களுடைய காலின் கீழ் போட்டு மிதிப்பேன். அதெல்லாம் சொல்றதுக்கே நான் கூசுக்கு நான் நாக்கு வறண்டுரும் அதெல்லாம் சொல்றது. ஸோ அப்படியாக இப்படிப்பட்ட விதத்தில் இருக்கக்கூடியவங்க எப்படி இவங்க தியத்தீரா ஊர்ல ரத்தாம்பரம் பர்பிள் ட்ரெஸ்ஸஸ் வித்துட்டு இருந்த ஒரு செல்வந்தமான ஸ்திரீ எப்படி தேவனை வணங்குறவங்களா மாறினாங்க? அது மாத்திரமல்ல, செகண்ட் லைன் படிங்க. அதுலயே லாஸ்ட் லைன். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவளுடைய இருதயத்தை, யாருடைய இருதயத்தை? பவுல் சொல்லியதை இவங்க ஏங்க கவனிக்க போறாங்க? இவங்க வந்த வேலை என்ன? பர்பிள் ட்ரெஸ்ஸை விற்கணும். வந்தமா ட்ரெஸ்ஸை வித்தமா போனமான்னு தான் இருந்திருக்கும். நம்மளா தான் என்ன பண்ணுவோம்? அதான் பண்ணுவோம். வந்தமா இந்த பர்பிள் ட்ரெஸ் எல்லாம் காமிக்கிறார் சகோதரர், பாருங்க இதெல்லாம் விலையே இந்த ஆடையை வாங்கிக்கிங்க. வித்தமா காசு பார்த்தோமா, பக்கத்துலேயே அன்னபூர்ணா ஹோட்டலில் போய் நெய் ரோஸ்ட் சாப்பிட்டோமா, நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருப்போம் இல்லைங்களா? ஆனால் லீதியாள் வந்து ஏன் பவுல் சொல்றத கேட்குறாங்க. அப்போ அவங்க யோசிக்கிறாங்க, தேவனை பற்றி இவர் ஏதோ சொல்றார், ஆனால் அதை விட இயேசு கிறிஸ்துன்னு ஏதோ பேசிட்டே இருக்கிறார், என்ன பேசுறார் கேட்போம் அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அது அவங்களா கேட்கல, பவுல் சொல்லியவைகளை கேட்கும்படி கர்த்தர் அவருடைய இருதயத்தை திறந்தருளினாள். அடுத்த வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 16:15. அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவரென்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள். சிஸ்டர், என்னை வீட்டுக்கு கூப்பிடுறோன்னு எப்படி கூப்பிடுவீங்க சிஸ்டர்? சொல்லுங்க. வாங்க பேர், வீட்டுக்கு வாங்க சாப்பிட்டு போலாம். பேர் நான் வரல பேருங்கிற என்ன சொல்லுவீங்க? அடுத்த முறை வாங்க, இல்லை வரலனாலும் போங்க, உனக்கு என்ன? அப்படிதான் நம்ம யோசிப்போம் இல்லையா? ஆனா அப்போஸ்தலன் பவுல் கிட்ட ஒரு லாக் பண்ற மாதிரி ஒரு கொஸ்டின் போடுறாங்க பாருங்க சகோதரி. அதுதான் ஞானம்ங்க. என்ன வார்த்தை சொல்றாங்கன்னா, நீங்கள் யாரு? பவுலும் பர்னபாவும் உங்களோடு இருக்கிற சீசர்கள் நீங்க எல்லாருமே என்னை, யார? லீதியாளை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவள்னு எண்ணினா, நான் கர்த்தரிடத்தில் விசுவாசம் வச்சிருக்கேன் நீங்க நினைச்சீங்கன்னா என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி, ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப உரிமைக்கு மேல, ஏன்னா ஒரு சிலருக்கு ஒரு ஒரு அளவு தான் நம்ம உரிமை கொடுக்க முடியும், அந்த உரிமை மீறி கேட்கறாங்க. அப்ப அந்த ஞானமான வார்த்தை பாருங்க, நீங்க என்ன நினைச்சீங்கன்னா வாங்க எங்க வீட்டுக்கு, கர்த்தரிடத்துல நான் விசுவாசம் வச்சிருக்கேன்னு நினைச்சா வாங்க. இப்படி கூப்பிட்டா, இப்ப பவுல் போகலன்னு வைங்க, என்ன மீனிங்? பவுல் போகலன்னா என்ன மீனிங்? லிடியாவை அவர் என்ன நினைக்கிறாருன்னு அர்த்தம்? கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவள் இல்லை என்று நினைக்கிறாருன்னு அர்த்தம். இப்ப பவுல் போயிருப்பாரா, போயிருக்க மாட்டாரா? என்ன ஞானம் பாருங்க. நம்ம சகோதரர்களுக்கும் இந்த ஞானம் தான் பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானம். சரிங்களா? அதுக்காக நீங்களும் வர பிரதர்ஸ் கிட்ட எல்லாம், நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவள் என்று எண்ணினா எங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு மிரட்டக்கூடாது. இது அவங்களுடைய வருந்தி கேட்டுக்கொள்ளுதல். நெக்ஸ்ட் போங்க. இப்பதான் பாயிண்ட்டுக்கே வரோம். அப்பா பால்ராஜ் பேராரு பாக்குறாரு, இப்பதான் பாயிண்ட்டுக்கே வராரா? சப்ஜெக்ட்டுக்கு டைம் முடிய போதே பிடிச்சிடலாம். 10:15 பதில் சொன்னார், 1.25 மணி நேரம். கரெக்டா 10 மணிக்கு ஆரம்பிச்சோம், 11:15 நான் ஷார்ப்பா முடிச்சிருவேன். ஓகேங்களா? ஸோ லிதியாவின் 7 குணங்கள். ஸோ 7 கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சிஸ்டர் லிடியா. இதை ஏன் பேர் நம்ம படிக்கணும்? வெயிட் பண்ணுங்க, யாரு மாத்துறது? கொஞ்சம் நான் சொல்லும்போது மாத்துங்க, ஏன்னா ஆன்சர் கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனா கொஞ்சம் மெதுவா மாத்துங்க. சரிங்களா? லிடியாவின் 7 குணங்கள். ஏன் இதை நம்ம படிக்கணும்? லீதியாளின் 7 குணங்கள். வெரி குட். இந்த குணங்களை நமக்குள்ளாகவும் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று யார் எதிர்பார்க்கிறார்? பிதாவாகிய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் எதிர்பார்க்கிறாங்க. அப்ப அவங்க எதிர்பார்ப்பதை செய்வது நம்முடைய என்ன வார்த்தைகள் வேணா போலாம், நம்முடைய பொறுப்பு, நம்முடைய கடமை, நமக்கான வேலை, நமக்கான ஊழியம், எப்படி வேணா எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் போங்க. முதல் குணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மத நம்பிக்கையுள்ள ஒரு ஸ்திரீ. இது நீங்க கொஞ்சம் மாத்திக்கங்க. நம்ம பொதுவாகவே தமிழ் நம்ம மொழிபெயர்ப்புல சில மாற்றங்கள் வருது. எப்போதுமே மதம் என்று நம்ம சொல்றது மத ரீதியான ஒரு
அட்டாச்மெண்ட் இருக்கவங்கள தான் குறிப்பிடுவாங்க. மத வெறியர்கள்னால அவங்கள சொல்றாங்க. நம்ம மதம் கிடையாது, கிறிஸ்தவ மார்க்கம். இயேசு கிறிஸ்து ஒரு மார்க்கத்தை காட்டினார். என்ன மார்க்கம்னா, தேவனிடத்திற்கு செல்வதற்கு எது வழி அப்படிங்கிற அந்த மார்க்கத்தை தான் காமிச்சார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அதுதான் மார்க்கம், கிறிஸ்தவ மார்க்கம். ஸோ ஒரு மார்க்க நம்பிக்கையுள்ள ஸ்திரீயாக அங்க யார் இருந்தாங்கன்னா லிடியா இருந்தாங்க. என்ன மார்க்கத்துல நம்பிக்கை வச்சிருந்தாங்க? நெக்ஸ்ட் ஸ்லைடு. அந்த வார்த்தை மாத்திரம் வாசிங்க. தேவனை வணங்குகிறவளுமாகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ போதும். தேவனை வணங்குகிறவளாகிய லீதியாள். அப்ப இவங்க என்ன மார்க்கத்தை பின்பற்றி இருக்கணும்? தேவனை வணங்கி இருக்கிறாங்க அப்படின்னா என்ன மார்க்கத்தில் இருந்திருப்பாங்க? முதல்ல வந்து சூரிய கடவுளை வணங்கி தியத்தீரால அவங்க புறஜாதி மார்க்கத்துல தான் இருந்தாங்க. இப்போ என்ன மார்க்கத்துக்கு வந்திருக்காங்க? வார்த்தைகளை நல்லா கவனிங்க. தேவனை வணங்குகிறவள், இயேசு கிறிஸ்துவை வணங்குறவள்னு வரல. அப்ப என்ன மார்க்கத்துக்கு வந்திருக்காங்க? யூத மார்க்கத்துக்கு மாறி இருக்கிறாங்க. எதுல இருந்து? புறஜாதி மார்க்கத்துல இருந்து. கரெக்டுங்களா? நான் சொல்ற பாயிண்ட் கேட்ச் பண்ண முடியுதா? புறஜாதி மார்க்கத்திலிருந்து இப்ப என்ன மார்க்கத்துக்கு வந்திருக்காங்க? எப்படி பதில் சொல்றீங்க அப்படின்னா அப்போஸ்தலர் 2:10 நீங்க வாசிங்க. கொஞ்சம் வேகமா வாசிங்க. பம்பிலியா எகிப்து என்னும் தேசத்தார்களும் சிரேனே பட்டணத்தை சுற்றியிருக்கிற லீபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியரும் யூதரும் யூத மார்க்க தமைத்தவர்களும் போதும் போதும். இதுல பாருங்க, இங்க சஞ்சரிக்கிற ரோமாபுரியார் உங்களுக்கு தெரியும், ரோமன் சிட்டிசன். யூதர் உங்களுக்கு தெரியும், ஜூஸ், ஆர்த்தடாக்ஸ் ஜூஸ்பாங்க, பழமைவாதிகள். அதாவது இப்ப யூத மார்க்கத்தை சேர்ந்தவர்கள். யூதரும் யூத மார்க்க அமைந்தவர்கள். அது யாரு? யூதர்னா நமக்கு தெரியுது, பிறப்பிலேயே யூதரா வந்தவங்க. யூத மார்க்க அமைந்தவர்கள்லாம் அதுதான் யூதர்கள். யூத மார்க்கத்தை ஃபாலோ பண்றவங்க தான் யூதர்கள். ஏன் யூத மார்க்கத்தை அமைந்தவர்கள் இன்னொரு பெயர் கொடுத்துருக்காங்க? வெரி குட், பதில் சொல்லிட்டார், ஆன்சர். இன்னைக்கு சொல்றாங்க இல்லையா, ஹிந்துல இருந்து கிறிஸ்டியன் மாறினாங்கன்னா என்னன்னு சொல்றாங்க? கன்வெர்டட் கிறிஸ்டியன்ங்கிறாங்க, மதம் மாறிய கிறிஸ்தவர். அதே போலதான் புறஜாதி மார்க்கத்திலிருந்து யூத மார்க்கத்திற்கு தன்னை இணைத்து கொண்ட ஒரு ஸ்திரீ தான் லிடியா. புறஜாதி மார்க்கத்திலிருந்து யூத மார்க்கத்திற்கு தன்னை இணைத்து கொண்ட ஒரு ஸ்திரீ. அந்த மார்க்கத்தின் மேல ரொம்ப எப்படி இருந்தாங்களாமா? முன்னால ஃபர்ஸ்ட் ஸ்லைடு போங்க, அந்த 7 குணங்கள்ல. நெக்ஸ்ட். ஸோ மத நம்பிக்கை, அதாவது மார்க்க நம்பிக்கையுள்ள ஒரு ஸ்திரீ. என்ன மார்க்கம்? யூத மார்க்கம். ஸோ யூத மார்க்கத்தின் மேல் நம்பிக்கை அவங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு தெரியல. அதை பத்தி ரெக்கார்டிக்கலா பைபிள் எதுவுமே இல்லை. மேபி ஹிஸ்டாரிக்கலா ஜோசபஸோடைய ரெக்கார்ட்ஸ் பார்த்தோம்னா நம்ம பார்க்கலாம். ஆனால் பாடம் பெருசா இருக்கிறதுனால கார்ல் ஹேகின்ஸுக்கும் அந்த பாயிண்ட் எல்லாம் டச் பண்ணல. அவர் யூத மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் மட்டும் சொல்றாரு லிடியாவை பத்தி. ஓகேங்களா? ஸ்லைடு அடுத்தடுத்து ஸ்கிப் பண்ணுங்க, ஏன்னா வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. நீங்க வீடு ஸ்லைடு நான் பிரதர்ஸ்கிட்ட கொடுத்துட்டு போறேன், நீங்க வாசிங்க வீடுகளை. இது மாத்திரம் வாசிங்க. முன்பு சமய பக்தியற்ற நிலையில் வளர்க்கப்பட்டிருந்தாலும் பின்னர் யூத மார்க்க தமைந்தவள் ஆகிறாள் என்பது தெளிவாய் தெரிகின்றது. யூத மார்க்க தமைந்தவள் என்பதின் பொருள் யூத மார்க்கத்தில் சேர்ந்து கொண்டவள் என்பதாகும். அதாவது முன்பு சமய பக்தியற்ற நிலையில் வளர்க்கப்பட்டிருந்தாலும், என்ன சமயம்? யூத சமயம் அல்லது மார்க்கம். அந்த யூத மார்க்கத்துல இருக்காம வேறொரு மார்க்கத்துல வளர்க்கப்பட்டிருந்தாலும் பின்னர் யூத மார்க்க தமைந்தவள் ஆகிறாள் இந்த லிடியா. அப்படின்னா யூத மார்க்க தமைந்தவள் என்பதின் பொருள் என்னன்னா கீழே கொடுத்துருக்காங்க, யூத மார்க்கத்தில் தன்னை என்ன பண்ணிட்டாங்க? நம்ம இப்ப என்ன மார்க்கத்துல சேர்ந்திருக்கிறோம்? கிறிஸ்தவ மார்க்கத்துல சேர்ந்திருக்கிறோம். சரி, இப்போ என்ன மார்க்கத்துல இருந்தாங்க? புறஜாதி மார்க்கத்துல சூரிய கடவுளை வணங்கிட்டு இருந்தாங்க. அதுல இருந்து யூத மார்க்கத்துக்கு வரும்போது அவங்க வீட்டாரெல்லாம் என்ன சொல்லியிருப்பாங்க? வெரி குட், நீ ரத்தாம்பரம் இருக்கிற வேலையை மட்டும் பண்ணல, நம்ம இதுல இருந்து இன்னொரு மார்க்கத்துக்கு போய் அதை கத்துருக்கிறேன், நல்லது, அப்படி பாராட்டி இருப்பாங்களா? நம்மளையெல்லாம் அப்படி சொன்னாங்களா? சிஎஸ்ஐல இருந்து இங்க வரும்போது நல்லது, நல்லா சப்ஜெக்ட் கேட்டிருக்கிறேன், நல்லா இரு சொன்னாங்களா? நீ தாய் சபையை விட்டு போனீங்கன்னா உன்னை என்ன பிடிச்சிக்கோ? பேய் பிடிச்சிக்கும். எங்களையெல்லாம் அப்படிதான் சொன்னாங்க, தாய் சபையை விட்டு போனீங்கன்னா உன்னை பேய் பிடிச்சிக்கும் அப்படின்னு. ஆனா சத்தியம் தான் நம்மளை பிடிச்சதே ஒழிய எந்த பேயும் பக்கத்துக்கு வந்த மாதிரி தெரியல. சரி, இப்ப அடுத்தது போலாம். இவளுடைய மாற்றத்தின் நிமித்தம் இவள் அநேக நஷ்டம் அடைந்து சகித்தாள். அண்டர்லைன் பண்ணிக்கங்க.
ஒரு மார்க்கத்திலிருந்து இன்னொரு மார்க்கத்துக்கு அவர்கள் மாறினதன் நிமித்தம் அநேக நஷ்டம் அடைந்தால், அதை விட முக்கியமான ஒரு வார்த்தை அதுக்கு பக்கத்துல போட்டிருக்கிறாரு பிரதர். அநேக நஷ்டம் அடைந்து சகிக்கணும். அதுதான் பாயிண்ட்டுங்க. நஷ்டம் நம்மளும் அடையறதுக்கு தயாரா இருப்போம். பரவாயில்ல போட்டு ஒரு 10,000 ரூபா தானே ஆண்டவருக்கென்று நம்முடைய பிள்ளைகளுக்கென்றுன்னு விட்டுருவோம். ஆனா அதுக்கப்புறம் என்ன நினைப்போம்? வேலை 10,000 கொடுத்துருக்க கூடாதோ, 5,000 கொடுத்துருந்தா போதும். அவசரப்பட்டு 10,000 கொடுத்துட்டோம் போல் இருக்கு. இந்த மாச பட்ஜெட்ல என்ன உழுகுது? துண்டு உழுகல, பெட்ஷீட்டே உழுகுது. என்ன பண்ண போறோம் அப்படின்னு நம்ம யோசிப்போம் இல்லைங்களா? பட் இங்க அவங்க எதுவுமே யோசிக்கல. நஷ்டம் அடைஞ்சாங்க. அந்த நஷ்டத்தை என்ன பண்ணாங்களாமா? அதனாலதான் அப்போஸ்தலன் பவுலை போலவே தன்னை போலவே கிரீடம் பெற்றவர்களாக லிடியாவை சொல்றாங்க. என்னுடைய கிரீடத்தில் உள்ள ஒரு ரத்தினக்கல் என்று சொல்றார். ஏன்னா பவுல் எல்லாவற்றையும் என்ன பண்ணார்? நஷ்டமும் குப்பையும் தூசியுமா எண்ணினார். யாருக்காக? கிறிஸ்து இயேசுவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணினேன், குப்பையுமாக விட்டேன். இன்னைக்கு இருக்கிற பணக்காரங்கள்ல, வேர்ல்டு லெவல் பணக்காரங்கள்ல யூத்ஸ் சொல்லுங்க, யார் வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கிறா? டாப் லெவல் வேர்ல்டு வைடு. எலான் மஸ்க். யூத் சொல்ல சொன்னா வயசானவங்க சொல்றாங்க. சார் நீங்க சொன்னீங்க. கம்பெனி எல்லாம் இந்தியா லெவல்ல தான். எலான் மஸ்க் தான் வேர்ல்டு லெவல்ல இன்னைக்கு நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கார். அப்போஸ்தலன் பவுல் வாழ்ந்த காலத்துல அவர் ஒரு எலான் மஸ்க். புரிஞ்சிருச்சா? கம்பாரிசன் அவ்வளவுதான். அப்போஸ்தலன் பவுல் வாழ்ந்த காலத்துல அவர் ஒரு எலான் மஸ்க். அந்த சொத்தை தான் என்ன சொல்றாருன்னா, இந்த சொத்துக்களை எல்லாம் கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன். சொல்ல முடியுமா உங்களாலையும் என்னாலையும்? நானே வாடகை வீட்டில் குடியிருக்கிறேன், ஒரே ஒரு ஓட்ட பைக் வச்சிருக்கிறேன். நான் எப்படி பதில் என் சொத்தை எல்லாம் கொடுக்கறது? நம்ம அப்படிதான் யோசிப்போம். அப்போஸ்தலன் பவுல் இவ்வளவு செல்வந்தர். இன்னைக்கு இருக்கிற எலான் மஸ்குடைய சொத்து அன்றைக்கு அவர்கிட்ட இருந்துச்சு. யாருக்கிட்ட படிச்சார்? கமாலியல்னா யாருன்னு தெரியுங்களா? கமாலியல்னா யாரு? யூத மார்க்கத்தினுடைய சட்ட திட்டங்களை எல்லாம் கரைத்து குடித்த ஒரு மாபெரும் வல்லுநரத்தை என்னன்னு சொல்லுவாங்கன்னா கமாலியல். இன்னைக்கு சொல்ல போனா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு எடுத்துங்க. அவங்க வந்து சட்டத்தை எல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க? கரைச்சு குடிச்சிருப்பாங்க. ஆனா அது அநீதி நிறைந்த இடமா இருக்குன்னு வைங்க, அது வேற விஷயம். நியாயஸ்தலத்தை கண்டேன், அங்கே என்னதான் இருக்குது? அநீதி தான் இருக்குன்னு சொல்லி தீர்க்கதரிசிகள் சொல்றாங்க. ஆனால் அந்த இது வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபெக்டா இருக்கும். அப்படி புகழ்பெற்ற ஒரு கமாலியல் கிட்ட படிக்கிறதா இன்னைக்கு போய் லண்டன்ல ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு வர்றதுக்கு ஈக்குவல். லண்டன் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில அவ்வளவு சீக்கிரம் சீட்டு கிடைக்காது. நீங்க நிறைய எக்ஸாம்ஸ் எழுதி இங்கிலீஷ் எல்லாம் லிட்ரேச்சர்லாம் கிளியர் பண்ணி பாஸ் பண்ணாதான் ஆக்ஸ்போர்ட்ல கிடைக்கும். அப்படிப்பட்ட பல்கலைக்கழக படிப்பை படித்தவர் அப்போஸ்தலன் பவுல். அத்தனையும் தூக்கி வீசுறார், குப்பையும் தூசியும். அதே பாயிண்ட யார் பண்றாங்கன்னு பார்க்கும்போது யார் பண்றா? தியத்தீராவில் உள்ள சூரிய கடவுள்களை யூதர்களும் கிறிஸ்தவர்களும் மறுப்பதால் இவர்கள் வணிக கூட்டுறவு சங்கத்தில் சேரும். இவங்களை வந்து எதுல சேர்த்தக்கவே மாட்டேன்ட்டாங்கன்னா ஒன்றும் இல்லை, அது வணிக கூட்டுறவு சங்கம் தமிழ்ல பெருசா போட்டிருக்கனால உங்களுக்கு ஒரு மாதிரி புரியாத மாதிரி இருக்கும். ஜஸ்ட் கோஆபரேட்டிவ் சொசைட்டி. கோஆபரேட்டிவ் சொசைட்டில அவங்கள சேர்த்திக்க மாட்டேன்ட்டாங்க. கோஆபரேட்டிவ் சொசைட்டில சேர்த்துனா என்ன நன்மை? பொருட்களை அவங்களே வித்து கொடுப்பாங்க, விலை அவங்க நிர்ணயம் பண்ணுவாங்க. நிறைய பேர் அங்க கூடுவாங்க கோஆபரேட்டிவ் சொசைட்டில வந்து வாங்குறதுக்கு. அது மாதிரியான விஷயங்கள்ல இருந்தாலும் யாரை கட் பண்றாங்கன்னா லிடியாவை கட் பண்றாங்க. மேலும் இச்சங்கம் யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் பண உதவிகளும் எந்த ஒரு பினான்சியல் சப்போர்ட்டும் இல்லை, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதனால இவங்களுக்கு வருமானத்துக்கு என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா லிடியா அவர்கள் சிறு வேலைகளை தானே செய்ய வேண்டும். சின்ன சின்ன வேலைகள் தான் செஞ்சாங்க. அப்போஸ்தலன் பவுல் அப்படிதான். எலான் மஸ்க் போன்ற சொத்துடைய ஒருத்தர் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு வேலை செஞ்சார். என்ன வேலை செஞ்சாரு? கூடார தொழில். அது எனக்கும் என்னோடு இருக்கிற சகோதரர்களுக்கும் இந்த கைகளே வேலை செய்ததுங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை யாரும் செஞ்சாங்கன்னா லிடியாவும் செஞ்சாங்க. பட் லிடியா இஸ் வெரி பிக் ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க. வெரி ரிச்சஸ்ட் ஃபேமிலி, ரிச்சுன்னு கூட சொல்ல முடியாது, ரிச்சஸ்ட் ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க. இல்லைன்னா அவங்களால எதுவும் வாங்க முடியாது, ரத்தாம்பரமெல்லாம் வாங்க முடியாது. பர்பிள் ட்ரெஸ்ஸை ஒருத்தர் வாங்குறாங்கன்னா அது ராஜாக்கள் தான் உடுத்துவாங்க. அப்போ ராஜாக்கள் ஒருத்தர் ட்ரெஸ்ஸை ஒருத்தர் வாங்கி விற்கணும்னா அவங்ககிட்ட எவ்வளோ செல்வந்தம் இருக்கணும், அப்போதான் வாங்கி விற்க முடியும். இல்லைன்னா வேறு இடத்திற்கு மாறி பணிபுரிய வேண்டும். நம்முடைய சகோதரி எப்படி எழுதுறாரு பாருங்க, என்ன அருமையான வார்த்தை. கார்ல் ஹாகின்ஸுக்கு நம்முடைய சகோதரிங்கிறார். லிடியா நாங்க எழுதல, என்னன்னு எழுதியிருக்கிறாரு? நம்முடைய சகோதரியாகிய லீதியால் யூத மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் தியத்தீராவை விட்டு வெளியேறுகிறாள் தவறு,
தியத்தீராவை விட்டு வெளியேற்றப்படுகிறாள். தியத்தீராவை விட்டு என்ன பண்றாங்க? அவங்க ஃபேமிலி வெளியே தள்ளிடுறாங்க. எப்படி அப்போஸ்தலன் பவுலை அவருடைய சொந்த ஊர்ல இருந்து தள்ளி விடுறாங்களோ இயேசுவை ஏற்றுக்கொண்டதை நிமித்தம், அதே போல லிடியாவையும் வெளியே தள்ளிடுறாங்க. இன்றைக்கு குடும்பங்கள்ல நம்ம சத்தியத்தை ஏற்றுக்கொண்டதை நிமித்தம் நம்ம வெளியே தள்ளுறாங்களா? தள்ளுறாங்க. குடும்பத்தார் நம்மை பகைக்கிறாங்களா? பகைக்கிறாங்க. கணவன் மனைவிகளுக்குள்ள சமாதானம் இன்மை இருக்கா? இருக்கு. உறவுகளுக்குள்ள விரிசல்கள் வருதா? வருது. ஏன் பதர் இத்தனை கஷ்டத்துக்கு நடுவுலையும் நான் இதுல இருக்கணும் சத்தியத்துல? ஆம் சகோதர சகோதரிகளே, இவங்கெல்லாம் நமக்கான முன்மாதிரிகள். அவங்க அப்படிதான் வாழ்ந்திருக்காங்க. தான் வாழ்ந்த பட்டணத்தை விட்டு கடந்து போக வேண்டும் என்பது தேவ சித்தம். ஆகவே அவங்க யோசிக்காம கடந்து போறாங்க. இதுதான் நமக்கான பாடம். அவங்க பற்றி கொண்ட மார்க்கத்தின் மேல் அவ்வளவு உறுதியா இருக்கிறாங்க. இன்றைக்கு நாம் பற்றி கொண்ட கிறிஸ்துவை இவ்வளவு உறுதியா நம்ம பிடிச்சிருக்கிறோமா? திஸ் இஸ் த கொஸ்டின் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் பர்சன். நமக்குள் நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய கொஸ்டின். பக்கத்துல பார்த்து, பிரதர் நீங்க பிடிச்சிட்டீங்களா கிறிஸ்துவை அப்படின்னு கேட்கக்கூடாது. நான் பிடித்து கொண்டேனா? அதனாலதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்றார், நான் பிடித்து கொண்டேன் என்று செய்கிறேன், ஒன்று செய்கிறேன். என்ன செய்யறாராமா? இல்ல அதெல்லாம் நான் பாயிண்ட் மட்டும் சொல்லுங்க. எவ்வளவு செய்யறாரு? ஒன்று செய்கிறேன். நம்ம எவ்வளவு செய்யறோம்? நம்ம எவ்வளவு செய்யறோம்? அந்த பக்கம் வீட்டு வேலை, இந்த பக்கம் சப்ஜெக்ட் ஓடிட்டு இருக்குது, அந்த பக்கம் ஃப்ரெண்டு கூட போன்ல பேசிட்டு இருக்கிறோம், இந்த பக்கம் குக்கர்ல விசில் ஊதிட்டு இருக்குது. எல்லாமே 4 வேலையை ஒன்னா செய்யறது. சாப்பாடும் ஒழுங்கா வேகாது, ஃப்ரெண்டு கிட்டையும் உருப்படியா பேசி இருக்க மாட்டீங்க, ட்ரூத்தும் ஆடியோ ஒழுங்கா கேட்டிருக்க மாட்டீங்க, எதுவுமே உருப்படியா நடக்காது. இதுதான் நம்முடைய வேலை. கரெக்டுங்களா? ஆனால் லிடியா அப்படி இல்லை, பவுல் அப்படி இல்லை. ஒன்று செய்கிறேன். ஒன்று செய்யுங்க. தேவனுக்காக ஒரு ஸ்டெப் எடுத்து முன்னால வைப்போம். நம்ம தேவன் 100 ஸ்டெப் நமக்காக எடுத்து முன்னால வைப்பார். அப்ப தூக்கம் காணாம போயிடும், தூக்கம் வராது. சத்தியம் கேட்கும் போது தூக்கம் வருதுன்னா ஆவி இல்லை என்று அர்த்தம். தேவ ஆவியை சம்பாதிக்கலன்னு அர்த்தம். தேவ ஆவி இல்லாமல் இருந்தா தான் தூக்கமே வரும். நைட் ஷிஃப்ட் 2 ஷிஃப்ட் போய் நம்ம கம்பெனியில வேலை பார்க்கறது இல்லை, டே நைட் வேலை பார்க்கறதுல ஒன் ஃபுல் டே நான் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு காலையில டே ஷிஃப்ட் போனேன், மத்தியானம் செகண்ட் ஷிஃப்ட் வரக்கூடிய ஆள் வரல, கண்டினியூ பண்ணேன். நைட் ஷிஃப்ட் வரக்கூடிய ஆள் வரல, கண்டினியூ பண்ணேன். அடுத்த டே ஷிஃப்ட்டுக்கு வர்ற ஆள் லேட்டா வந்தா ஒரு நாள் முழுக்க கண் விழிச்சு வேலை செஞ்சிருக்கிறோம். எதுக்காக? இந்த மாம்சத்தினுடைய தேவைகளுக்காக, பண தேவைகளுக்காக. ஆனால் கர்த்தருக்காக ஒரு 50 நிமிடம், ஒரு 1.25 மணி நேரம் நம்மளால முழித்திருக்க முடியாதா? எவ்வளவு நேரம் கர்த்தர் இயேசு கேட்டார் சீசர்கள் கிட்ட? மலையில போய் ஜாம் பண்ணிட்டு வந்துட்டு, 1 மணி நேரமாவது நீங்கள் எனக்காக, ஒன்லி 1 hour, 24 hours உங்களுக்கு கையில இருக்கு, 23 மணி நேரம் உங்க இஷ்டத்துக்கு செலவு பண்ணுங்க. ஒரே 1 மணி நேரம், காலையில 1/2 மணி நேரம், சாயந்தரம் 1/2 மணி நேரம் தேவனுக்கு என்று கொடுக்கிறோமா? யோசிக்க வேண்டும் அன்பான சகோதர சகோதரிகளே. காலங்கள் கடைசி காலங்கள். எச்சரிப்பின் சத்தியங்கள் இன்றைக்கு உலகம் முழுவதும் பரவிட்டு இருக்கு. போர்கள், போர் அபாயங்கள், எந்த நேரத்தில் என்ன வேணாலும் சூழலாம் என்ற நிலைமைகள். கடைசி தருணங்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதுவும் பாதத்துல குதிகால் வகுப்புல இருக்கிறோம். பாத அங்கத்தினர்லையும் குதிகால் வகுப்புல இருக்கிறோம். அட் த எண்ட் ஆஃப் தி காஸ்பல் ஏஜ்ல இருக்கிறோம். அசட்டை கூடாதுங்க, அலட்சியம் கூடாது, உற்சாகம், அனல், வெறி இருக்கும். உலகத்துல பாருங்க, ஒண்ணுமே இல்லாத ஒரு தெய்வத்துக்காக இங்கிருந்து நடந்து போறான். வெறுங்கால நடந்து பல கிலோமீட்டர் தூரம் நடந்து போறான். எங்கிருந்து வந்துச்சு அவனுக்கு அந்த வைராக்கியம்? தான் வணங்குற தெய்வம் உண்மையான தெய்வம் நம்புறாங்க, விசுவாசிக்கிறாங்க, போராடி போறாங்க. 1000 முறை எழுதுறான் நாமம், 1000 முறை கடவுளுடைய நாமத்தை எழுதுறான். இல்ல, இதெல்லாம் தான் வைராக்கியம்ங்க. ஏன் அந்த வைராக்கியம் நம்ம கிட்ட இல்ல? லிடியா கிட்ட இருந்த வைராக்கியம், பவுல் கிட்ட இருந்த வைராக்கியம், பர்னபா கிட்ட இருந்த வைராக்கியம், லூக்கு கிட்ட இருந்த வைராக்கியம், யோவான் இருந்த வைராக்கியம், பேதுரு கிட்ட இருந்த வைராக்கியம், ஏன் நம்ம கிட்ட இல்ல? ஏன்னா அவங்களை போல நம்ம என்ன பண்ணலன்னா 100% நம்மளை அர்ப்பணிக்கல. அதான் பாயிண்ட். 100% நம்ம அர்ப்பணிச்சிருந்தோம்னா நிச்சயமா நம்ம அவர்களை போலதான் வாழ்க்கை வாழும். நம்முடைய அர்ப்பணிப்பு குறைவுள்ளது, நம்முடைய அர்ப்பணிப்பு குறைவானது. அதனாலதான் நம்மளால 100% கொடுக்க முடியறது. ஆனா தேவனும் 100% நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது இல்லை. உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கொடுங்கிறார். இப்ப என்னால 30 தான் முடியும்னா அந்த 30 நான் முழுமையா கொடுத்துடணும். நம்ம அந்த 30லயும் என்ன பண்றோம்?
ஆண்டவரே 15 உங்களுக்கு, 15 எங்க வீட்டுக்கு. 50 வச்சிருந்தா என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே 25 எனக்கு, 25 நீங்க வச்சுங்க, மிச்சம் 25 நான் எங்க வீட்டம்மாவுக்கும் கொடுக்கணும், எங்க முதலாளிக்கும் கொடுக்கணும். பாதி பாதி நான் பிரிச்சுக்கிறேன். இப்படிதான் நம்ம போயிட்டுறோம். இல்ல, 30% தான் நமக்கு தேவன் கொடுத்திருக்காரு. 30ஐயும் யாருக்காக அர்ப்பணிக்கணும்? அதனாலதான் சொல்றாரு, ஒருவன் தன் தகப்பனையாவது, தாயையாவது, மகனையாவது, மகளையாவது, மனைவியாவது, சகோதரனையாவது, சகோதரியாவது என்னிலும் அதிகமாய் நேசிப்பவன் எனக்கு பாத்திரன் அல்ல. சிம்பிளா முடிச்சுட்டார் கர்த்தர். ரொம்ப இதெல்லாம் நிறைய கேட்ட விஷயம் தான். அப்படின்னா நம்மள அவங்களெல்லாம் அன்பு செலுத்தக்கூடாதுன்னா இல்ல, எல்லாரையும் அன்பு செலுத்த வேண்டும். ஆனால் எல்லாரை காட்டிலும் அன்பு யாரிடத்துல மேலான அன்பை வைக்க வேண்டும். பிதாவாகிய தேவனிடத்திலும் கர்த்தராகிய இயேசுவின் இடத்திலும். அதுக்கப்புறம் தான் மனைவி, மகன், மகள், பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், குழந்தை, யார் வேணா இருந்துட்டு. ஃபர்ஸ்ட் லவ் அது வந்து ஆண்டவருக்கு தான், பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தருக்கும் தான் கொடுக்கணும். நெக்ஸ்ட் செகண்ட், தேவனால் வழிநடத்தப்பட்ட, ஸ்பீடா போயிடுறேன், நேரங்கள் குறைவா இருக்கு. ஸோ லாஸ்ட் பாயிண்ட், தேவனால் வழிநடத்தப்பட்டாருக்கு கர்த்தர் அவர். அடுத்த ஸ்லைட்ல வாசிங்க, கடைசி பாயிண்ட். கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். ஸோ ஒரு சத்தியம் நமக்குள்ள போகணும்னா நிச்சயமாக யார் நம்முடைய இருதயத்தை திறக்கணுங்க? பிதாவாகிய தேவன் திறக்கணும். திறந்தாதான் அந்த சத்தியம் நமக்குள்ள போகும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்மை முழுமையாக தேவனிடம் அர்ப்பணிக்க வேண்டும். பாருங்க, பர்பிள் ட்ரெஸ் விற்கிறதுக்கு வந்து அடுக்கி வச்சுட்டு இருந்துட்டு அங்க இருக்கிற ஸ்திரீகளுக்கு இருக்க அப்போஸ்தலன் பவுல் பேசுறத யார் கவனிச்சுட்டு இருக்கிறா? நம்மளா தான் என்ன சொல்லுவோம்? பிரதர் டிஸ்டர்பா இருக்குது, அந்த பக்கம் போய் பிரசங்கம் பண்ணுங்க. இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இதெல்லாம் எடுத்துட்டு டேபிள் எல்லாம் தூக்கிட்டு நம்ம வேற பக்கம் போயிடும். பட் லிடியாவோட கேரக்டர் பாரு, வியாபாரம் முக்கியம் இல்லை, எனக்கு அதுல பணம் எப்ப வேணா தேவன் கொடுப்பார். ஆனா ஏதோ சொல்றாரு, யூத மார்க்கம்ங்கிறாரு, மெஸ்ஸியாவை ஏற்றுக்கொள்ளைங்கிறாரு, ஜீசஸ்ங்கிறாரு, அவர் தான் தேவனுடைய குமாரன். என்ன விஷயம், என்ன இருக்குது இதுல? இதெல்லாம் கேளுன்னு சொல்லி கர்த்தர் அவளுடைய இருதயத்தை தந்தருளினார். அதனாலதான் எபிரேயர் 5:4 வாசிக்க வேண்டாம், நீங்க வீட்டுல நோட் பண்ணி வச்சுங்க. ஆரோனை போல ஒரு தேவனால் ஒருவர் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவரும் இந்த கனமான ஊழியத்திற்கு என்ன பண்ண முடியாது. இந்த ஊழியம்னு எல்லாரும் நினைச்சக்கூடாது எக்லீசியாவில் இருக்கிற எல்டர்ஸ் அண்ட் டீக்கன்ஸ் தான் ஊழியர்கள் சொல்றாங்க. நோ, ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் எக்லீசியா பர்சன் ஆர் கன்சிடர்ட் டு பி a priest. தேவனால் அவர்கள் ஊழியக்காரர்களாக, போதகர்களாக தேவனால் அவர்கள் பார்க்கப்படுகிறார்கள், ஊழியக்காரர்கள். அப்ப அந்த ஊழியத்துக்கு நம்மளே என்ன பண்ணிக்க முடியாதுங்க, ஏற்படுத்திக்க முடியாது. நம்ம யார்தான் ஏற்படுத்தணும்? தேவன். அதுக்கு இருதயத்தை திறப்பதற்கு நம்ம முழுமையாக நம்ம என்ன பண்ணோம்னா தேவனிடத்துல ஒப்பு கொடுக்கணும். அதே தான் அடுத்த வசனம் யோவான் 6:44, பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் ஒருவனும் என்னிடத்தில் வரான். நெக்ஸ்ட் பாயிண்ட் போங்க, இதை வாசிங்க சார். ஒவ்வொரு கிறிஸ்தவனின் பாதையும் வித்தியாசமாய் உள்ளது. சகோதரர்கள் சைட்ல இருந்து எனக்கு விளக்கம் மட்டும் சொல்லுங்க. இந்த வார்த்தைக்கான விளக்கங்கள் மட்டும் யாராவது சொல்லுங்க. சகோதரர்கள் சைட்லன்னா அமைதியா இருக்கிறாங்க. எங்க இதுல அதே மாதிரி தான். கேர்ள்ஸ் சைட்ல கொஞ்சம் ஆன்சர் சொல்லுவாங்க, பாய்ஸ் சைட்ல அமைதியா இருப்போம். நாம ஏன் தப்பா சொல்லி மாட்டிக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட பசங்களோட மென்டாலிட்டி. ஒவ்வொரு கிறிஸ்தவனின் பாதையும் வித்தியாசமாய் உள்ளது. ஆங்கிலத்தில் சொல்லணும்னா ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் நியூ கிரியேச்சர்ஸ் லைஃப் இஸ் டிஃபரண்ட். யூ ஹேவ் அ டிஃபரண்ட் கொஸ்டின் பேப்பர் அண்ட் ஐ ஹேவ் அ டிஃபரண்ட் கொஸ்டின் பேப்பர் given by our God Almighty. பிதாவாகிய தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் தனித்தனி கொஸ்டின் பேப்பர் கொடுத்திருக்கிறார். என்ன பண்ண முடியாது, என்ன பண்ண முடியாது. நல்லா சிறு வயதுல இருந்து நம்ம செஞ்சுட்டு வர்றது அதுதான். பக்கத்துல பார்த்து ஆன்சர் எழுதுறது. இந்த சிஸ்டர் எழுதிட்டு இருக்காங்கன்னா அந்த சகோதரி, அந்த சகோதரர் லாஸ்ட்ல இருந்து நம்ம பவுல் யோவான் எழுதுறாரு, அதையும் நம்மளும் எழுதி வச்சிருவோமா? ஆன்சர் ஆன்சர் ரைட்டு. ஆனா அந்த ஆன்சர் யாருக்கான கொஸ்டின்? முன்னால ஒரு ரோல் உட்காந்துருக்கான கொஸ்டினுக்கு ஆன்சர் கேட்டு அதை தூக்கி இவரும் எழுதி வச்சுட்டு இருப்பாரு. அப்ப என்ன ஆவார்? தப்பு வந்தா என்ன ஆகும்? என்ன ஆவார்? எல்லாமே தப்பா, எல்லா ஆன்சரும் தப்பா இருந்தா என்ன ஆகும்? ஃபெயில் ஆயிரும். எங்க போக முடியாது? அடுத்த வகுப்பு போக முடியாது. நம்ம எங்க போக முடியாது? பரம காணானுக்கு போக முடியும்.
சப்ஜெக்ட் முடிஞ்சிருச்சு. எல்லாரும் சிரிக்கிறாங்க. சப்ஜெக்ட் முடிஞ்சிருச்சாப்பா. சரிடா. யங்ஸ்டர் வெரி குட். சிஸ்டர் பாராட்டணும். 7 சொன்னேன். அப்படின்னா நீங்க முழிச்சிட்டு இருக்கீங்க. இப்போ தேங்க்யூ வெரி மச். ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய பாதையும் வித்தியாசமாய் உள்ளது. ஈச் அண்ட் எவ்ரி நியூ கிரியேச்சர்ஸ் லைஃப் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். தெர் இஸ் நோ சிமிலாரிட்டி டு. ஒரு சில காரியங்களும் ஒன்றா வேணா இருக்கலாம். ஆனால் என்னுடைய அனுபவங்கள் உங்களுடைய அனுபவங்கள் அல்ல. என்னுடைய பாடுகள் உங்களுடைய பாடுகள் அல்ல. என்னுடைய உபத்திரவங்கள் உங்களுடைய உபத்திரவங்கள் அல்ல. என்னுடைய கண்ணீர்கள் உங்களுடைய கண்ணீர்கள் அல்ல. என்னுடைய வேதனைகள் உங்களுடைய வேதனைகள் அல்ல. என்னுடைய அவமானங்கள் உங்களுடைய அவமானங்கள் அல்ல. எல்லாமே டிஃப்ரெண்ட், என்டையர்லி டிஃப்ரெண்ட். அதனால தான் ரொம்ப அருமையா படமே பெதர் போட்டிருக்காரு. ஒவ்வொரு கிறிஸ்தவனின் பாதையும் வித்தியாசமாக உள்ளது. நான் அந்த பக்கம் ஓடிட்டு இருக்கிறேன் ட்ராக்ல, லெஃப்ட்ல. நீங்க எங்க ஓடிட்டு இருக்கீங்க? ரைட்ல. ஒரு சிலர் என்ன பண்றாங்க தெரியுங்களா? 2 பக்கம் ட்ராக் விட்டுட்டு இல்ல அந்த புல் தரையில ஓடிட்டே இருக்கிறாங்க. அது ரொம்ப வேகமா ஓடிட்டு இருக்கிறாங்க. அவங்களை கூப்பிட்டு கேட்டா என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? பிரதர் நானே இதில் தான் ஓடிட்டு இருக்கேன். ஓட்டப்பந்தயத்தில் தான் பிரதர் ஓடிட்டு இருக்கிறேன். இல்லையே பிரதர், நீங்க புல்லுல ஓடிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. சார் இப்படியெல்லாம் பேசிட்டீங்கன்னா நாளையிலேருந்து எக்லிஷியா வரமாட்டேன். நான் ஓடுறது எனக்கு தெரியும்ல, தேவனுக்கு தெரியும். நான் ஓடிட்டு இருக்கிறேன். ட்ராக்கை விட்டு வெளியே ஓடிட்டு இருக்கிறாங்க. அநேகர் ட்ராக்கை விட்டு வெளியே ஓடிட்டு இருக்காங்க. கவனம் தேவை. நம்ம ட்ராக்குக்குள்ள இருக்கிறோமான்னு முதல்ல உறுதிப்படுத்தணும். ஆர் இந்த ட்ராக்? நம்ம ட்ராக்ல இருக்கிறோமா? எப்படி உறுதிப்படுத்துறது? எப்படிங்க உறுதிப்படுத்துறது? யாரோ ஒருத்தர் சொல்லுங்க, எப்படி உறுதிப்படுத்தலாம்? நம்ம ட்ராக்ல தான் ஓடிட்டு இருக்கிறோமான்னு எப்படி உறுதிப்படுத்துறது? மற்ற உலக பிரகாரமான ஓட்டப்பந்தயமா தான் என்ன போட்டிருப்பாங்க? கோடு போட்டிருப்பாங்க, கயிறு கட்டியிருப்பாங்க. அதுக்குள்ள ஓடினா கரெக்டா, அதை தாண்டி ஓடினோம்னா ஃபவுல். பட் இந்த ஓட்டத்துல, கண்ணுக்கு தெரியாத ஓட்டத்துல கரெக்டா ஓடுறீங்களான்னு எப்படி தெரியும்? மறைக்கிறாங்க. அப்படியே சார் பார்வை அப்படிதானா? எனக்கு கண்ணாடி கொஞ்சம் ஓகே. எப்படி உறுதிப்படுத்தலாம்னா, யார் ஒருவர் தேவ ஆவியை சம்பாதித்து சத்தியங்கள் ஒருத்தருக்கு தெளிவா புரியுதோ, சத்தியங்களை ஆழமா தியானிக்க முடியுதோ, காலை தோறும் உம்முடைய வசனம் என்னுடைய தியானமா இருக்கிறதுன்னு சொல்லி 5:30 மணிக்கு எந்திரிச்சு உட்கார்ந்து பைபிள் வாசிக்க முடியுதோ, ஈவினிங் இரவின் கீதங்களை வாசித்து அன்றைய நாள் முழுவதும் நடந்த நன்மைகளுக்காக தேவனிடத்துல ஜெபத்துல வைத்து ஜெபித்து நன்றி சொல்லி உறங்க முடிகிறதோ, அவர்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், we are in the track. நான் ட்ராக்ல ஓடிட்டு இருக்கிறேன். கஷ்டங்க, சாதாரண விஷயம் இல்லை. திரும்ப திரும்ப நான் சொல்றேன். நான் ஏன் என்னுடைய வருடங்களை நான் சொன்னேங்கிற கடைசியா சொல்றேன்னு சொன்னேன்ல, அது கடைசியா பாடத்தின் முடிவுல சொல்றேன். சாதாரண விஷயம் இல்லைங்க, ரொம்ப கடினம், ரொம்ப கடினம். அதனாலதான் இந்த பாதை என்னன்னு சொல்றாரு கர்த்தர் இயேசு. வழி வழி இடுக்கமும் நெருக்கமுமான பாதை. இப்ப இந்த ஹால் நல்லா ஃப்ரீயா இருக்கு. எத்தனை பேர் உட்காந்துருக்கிறோம்? ஒரு 70 இருந்து 80 பேர் உட்காந்துருக்கோம். ஒரு 1000 பேர் கொண்டு வந்து நான் இங்க உட்காருங்கன்னு சொல்லி உட்கார வைக்கிறேன். என்ன பண்ணுவீங்க? ஒருத்தர் தலை மேல ஒருத்தர் உட்காந்துருப்பீங்க, ஒருத்தர் மடி மேல ஒருத்தர் உட்காந்துருப்பாரு. 2 குழந்தைகளுக்கு பதிலாக 4 குழந்தைகளை கையில பிடிச்சிட்டு இருப்பாங்க. அப்படிதான் உட்கார முடியும். வழி நெருக்கமா இருக்கும், போக முடியாது. அதனால வெளியே நின்று பாக்குறவங்க என்ன தெரியுமா நினைப்பாங்க? உள்ள போய் இவ்வளோ கஷ்டப்பட்டு போகணுமா? கீழே பாருங்க, படிக்கட்டு விசாலமா இருக்குது. கீழே இறங்கி போனா பக்கத்துலேயே நல்ல நான்வெஜ் ஹோட்டலும் இருக்கு. சாப்பிட்டுட்டு நேரம் வீட்டுக்கு போவோம். போயிடுவாங்களா இல்லையா? தான் சொல்றாரு சிம்பிளா. ஸோ அப்போ அதுதாங்க, நம்ம நெருக்கமான பாதையின் வாயில நிறைய படிக்கிறோம், நிறைய சத்தியம் கேட்குறோம், நிறைய ஆடியோ கேட்குறோம், வீடியோ கேட்குறோம், கன்வென்ஷன் அட்டன் பண்றோம், எல்லாம் படிக்கிறோம். பட் எப்போ அப்ளை பண்ண போறோம்? when we are applying the truth in our daily life, அனுதின வாழ்க்கையில எப்பொழுது நாம் அப்பியாசப்படுத்த போகிறோம், செயல்படுத்த போகிறோம்? $1 million கொஸ்டின்கிறார் பிரதர். அப்ளை பண்ணா மாத்திரம்தான் நம்ம கன்சிடர்ட் as a நியூ கிரியேச்சர். நம்ம சத்தியத்துல வந்த புதுசுல நம்ம நினைச்சிட்டோம் பெயர் சபைனா வெளியில இருக்கவங்க பெயர் சபை, உள்ள இருக்கிறவங்க மெய் திருச்சபை. இல்ல, 6th வால்யூம்ல கிளியரா பிரதர் 2 பாட்டு பிரிச்சு வச்சுட்டார். ரியல் நியூ கிரியேஷன் அண்ட் நாமினல் நியூ கிரியேஷன். இருக்குதா இல்லைங்களா? 6th வால்யூம்ல உண்மையான புது சிருஷ்டி, பெயர் அளவிலான புது. பெயர் அளவிலான பேர்ல வச்சிருப்பாங்க என்னன்னு, வேதமானவர்கள் பெயரை வச்சிருப்பாங்க. நீங்களாம் சிஎஸ்ஐல எத்தனை பேர் இருந்து வந்தீங்கன்னு தெரியல. நான் சிஎஸ்ஐல சிறு பையனா இருக்கும்போது எங்களுக்கு ஒரு பாட்டு சொல்லி கொடுத்தாங்க. தாத்தா தாமஸு, அப்பா ஆமோஸு, நானோ போவாஸு, இன்னும் என்னங்க அப்படின்னு. என்ன மீனிங்? தாத்தா தாமஸு,
அப்பா ஆமோஸு, நானோ போவாஸு, இன்னும் என்னங்க, இன்னும் என்ன வேணுங்க அப்படின்னா என்ன மீனிங்னா, எங்கள் பரம்பரையுமே நாங்கள் என்னவா திறந்துட்டு வரோம், கிறிஸ்டின்ஸ். எங்கள் தாத்தாவே தாமஸு, எங்கள் அப்பா பேர் ஆமோஸு, என் பேர் போவாஸு, நாங்கள் வர பாரம்பரிய கிறிஸ்தவர்கள். சரிப்பா, அது எப்போ வாழ்க்கையில் நீ பிரயோஜனப்படுத்துன? கிறிஸ்டின் மார்க். பாரம்பரியத்தை தேவன் வெறுக்கிறார். பாரம்பரிய கிறிஸ்தவர்களையும் தேவன் வெறுப்பதில்லை. பாரம்பரிய கிறிஸ்தவர்களையும் தேவன் ஏற்றுக்கொள்வதில்லை, பாரம்பரியத்தை வெறுக்கிறார். அதனாலதான் கர்த்தர் இயேசு சொல்றார், இவங்க ஒர்த்தலாமிலும் வசனம் முடியுங்க, தீரகத்திலும் தசமபாகம் கொடுக்குறாங்க, ஆனால் இவருடைய இருதயமோ தேவனை விட்டு வெகு தூரமா இருக்கு. வசனம் மெடிடேட் பண்ணணுங்க, படிக்கக்கூடாது. நான் பசங்களுக்கு சொல்றது, டோன்ட் ஸ்டடி, யூ ஷுட் லேர்ன் த வெர்சஸ் ஆஃப் ஆல் த 66 புக்ஸ் இன் த பைபிள். ஒவ்வொரு வசனமா அந்த வசனத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையா தியானிக்கணும். சங்கீதம் 23ஆம் சங்கீதம் எத்தனை பேருக்கு மனப்பாடமா தெரியும்? ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். டீச்சர் மாதிரியே தான், ஒரே ஒருத்தங்க தூக்குறாங்க. தூக்குனா எங்க கேள்வி கேட்டுருவாரோன்ட்டு தூக்காம விட்டலாம். எல்லாருமே சொல்லுவீங்க இல்லையா? எல்லாரும் சொல்லுவீங்க, கர்த்தரன் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்து தண்ணீரில் என்னை கொண்டு போய் விடுகிறார், அவர் என் ஆத்துமாவை தேற்றி பாதையில் நடத்துகிறார். முடிச்சிடும். லாஸ்ட்ல என்ன முடிப்போம்? நன்மையும் கிருபையும். 23ஆம் சங்கீதத்தை எத்தனை பேர் ஒவ்வொரு வசனமா தியானித்து இருக்கிறீங்க? கர்த்தர் யார்? கர்த்தர் எப்படி? கர்த்தர் எதனால? கர்த்தர் யாருக்கு? கர்த்தர். இதுதான் மெடிடேஷன். பண்ணியிருக்கிறோமா? பண்ணல. உங்களுக்கு கேள்வி கேட்கறனால நான் ஏதோ பெரிய உத்தமன் போல நீங்க நினைச்சுக்காதீங்க. நானும் அப்படி படிச்சதில்லை. நான் அப்படிதான் வசனத்தை மெடிடேட் பண்ண சொல்லி பிரதர் சொல்றாரு. கர்த்தர் யார்? கர்த்தர் எப்படி? கர்த்தர் யாருக்கு? கர்த்தர் எதனால? கர்த்தர் எப்ப இருந்து? கர்த்தர் கர்த்தர் என் மேய்ப்பராய். என் யார்? அந்த என் நான். மேய்ப்பராய் இருக்கிறார். எப்படிப்பட்ட மேய்ப்பர்? பெரிய மேய்ப்பரா? பிரதான மேய்ப்பரா? பெரிய மேய்ப்பர்னா யார்? பிரதான மேய்ப்பர்னா யார்? பெரிய மேய்ப்பருக்கும் பிரதான மேய்ப்பருக்கும் உள்ள வேறுபாடு என்ன? தியானிச்சிருக்கிறோமா? 23ஆம் சங்கீதம் ரொம்ப ஃபெமிலியரான சங்கீதம். இதே போல மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் மலைப்பிரசங்கம். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். நிறைய வச்சிருக்கிறோம். ஆனா அது எப்படி மெடிடேட் பண்ணியிருக்கிறோம்? அதுதான் சொல்றோம், மெடிடேட் பண்ணணும். அதான் ரொம்ப முக்கியம். 3வது குணம் போயிடலாம், ஸ்பீடா போயிடலாம். திறந்த செவிகள். நெக்ஸ்ட் ஸ்லைடு பாருங்க. யூத மார்க்கத்திற்கு இப்ப எந்த மார்க்கத்தில் இருக்கிறாங்க லிடியா? அந்த யூத மார்க்கத்துக்கு பழகி போன லீதியால் யூதர்களின் செவிகளுக்கு மாறுபாடாக தோன்றும் அப்போஸ்தலர் பவுலின் வார்த்தைகளுக்கு கவனமாய் செவி கொடுத்தாள். யூதர்களுக்கு மொக்க மாறுபாடா தோன்றுது. என்ன தோன்றுது? என்னமோ கிறிஸ்துன்னு பேசுறாரு, ஆனா நம்ம யாரை வணங்கிட்டு இருக்கிறோம்? யெகோவா தேவனை. ஆனா இவர் ஏதோ இயேசு கிறிஸ்து அவர் தான் தேவனுடைய குமாரன்கிறாருன்னு அவங்க ஏத்துக்கல. அப்ப இவங்களும் என்ன மார்க்கத்தில் தான் இருக்கிறாங்க சிஸ்டர் லிடியா? யூத மார்க்கம். ஆனாலும் அவங்க என்ன பண்றாங்கன்னா ஏற்றுக்கொள்றாங்க. யார? அப்போஸ்தலர் பவுலின் வார்த்தைகளை. எப்படி உடனே ஏற்றுக்கொள்ள முடியுமா? முடியாது. அதுதான் என்னன்னா, இப்படியாக மிகப்பெரிய மத மாற்றங்கள் போட்டிருக்கு. அது தவறு. மனமாற்றம். அங்க என்ன வந்திருக்குது அவங்களுக்குள்ள? மனமாற்றம். இப்படியாக மிகப்பெரிய மனமாற்றங்கள் வேண்டுமெனில் அதற்கு அதிக ஆராய்ச்சி தேவை. அண்டர்லைன் பண்ணிக்கங்க, அதிக ஆராய்ச்சி தேவை. நிறைய ரிசர்ச் பண்ணணுங்க. அதனாலதான் அதுக்கு பேரு ரிசர்ச்னு வச்சிருக்கிறான். ரீசர்ச். சர்ச்னா என்னது? தேடுதல். ரீனா திரும்ப, ரிசர்ச்னா திரும்ப திரும்ப தேடுதல். திரும்ப திரும்ப வேதாகமத்தில் போய் நம்ம தேடணும், அதிகமா ஆராய்ச்சி பண்ணணும். அப்படி ஆராய்ச்சி பண்ணினால் மாத்திரம்தான் தேவன் நமக்கு இருதயத்தின் கண் திறந்து விடுவார். அப்பதான் சத்தியமே நமக்கு உள்ள போகும். ஆராய்ச்சி ரொம்ப அவசியம். நான் நிறைய ஆடியோஸ் கேட்கிறேன், நிறைய யூடியூப் வீடியோஸ் பார்க்குறேன், சகோதரர்களுடைய ஆடியோஸ் கேட்குறேன், மன்னா படிக்கிறேன், இரவின் கீதம் படிக்கிறேன், இண்டிவிஜுவலா வால்யூம் ஸ்டடி பண்றேன். எல்லாம் ஓகே தான். அது எல்லாத்துலேயும் ஆராய்ச்சியோடு கூடிய படிப்பு அவசியம். இண்டிவிஜுவலா நீங்க டெப்தா மெடிடேட் பண்ணணும். நாட் ஸ்டடி பட் லேர்ன். அடுத்தது, இப்படி இதற்கு அதிக தியாகங்கள் செய்ய வேண்டும். லிடியா என்ன தியாகம் பண்ணாங்க? சொந்த ஊரை விட்டு வெளியேற்றப்பட்டாங்க. அவங்களுக்கு கோஆபரேட்டிவ் சொசைட்டில இடம் கொடுக்கல, பண உதவி யாரும் செய்ய மாட்டேன்ட்டாங்க, பர்பிள் அவங்ககிட்ட இருந்து யாரும் பர்ச்சேஸ் பண்ண மாட்டேன்ட்டாங்க, மிகப்பெரிய நஷ்டங்களை அடைஞ்சாங்க. அப்ப அதெல்லாம் தியாகம். ஸோ நாமும் கூட
கிறிஸ்தவ மார்க்கத்தில் முன்னேறி செல்ல வேண்டும் என்றால் அதிக தியாகங்கள் பண்ணணும். அதனாலதான் இதுக்கு பேரு பலியின் ஜீவ பலியின் வாழ்க்கை. ஜீவன்னா உயிரோடு இருக்கிறது, பலினா சாகிறது. உயிர் செத்துக்கும், அதாவது உயிரோடு இருந்து கொண்டே சாவது, அதான் ஜீவ பலி. வாழ்ந்து கொண்டே மரிப்பது. அது மாதிரி செய்யணும். இதற்கு என்ன வேணும்னு பார்க்கணும், வாழ்க்கையில் 2ஆம் முறையாக இத்தகைய சவால். எப்படி 2ஆம் முறையா சவால் சந்திக்கிறாங்க லிடியா? முதல் முறை அவங்க வீட்டில் என்ன திட்டிருப்பாங்க, நீ சூரிய கடவுளை வணங்கிட்டு தேத்தீராலாம் நம்ம இதில் இருந்த, அதுல இருந்து என்ன மார்க்கத்துக்கு போனேன், சரி அதுதான் போய் தொலைஞ்சேன்னு விட்டுட்டோம். இப்ப மறுபடியும் யூத மார்க்கத்துல இருந்து எங்க போறேன்னு சொல்ற, விளையாடுறியா நீ? கேட்டிருப்பாங்களா மாட்டாங்களா? பார்சியில இருந்தீங்க, சிஎஸ்சியில இருந்தீங்க, நம்ம மாறி வரும்போது ஜானி பேர் உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன், அதனால சொல்றேன். தெரியும் இல்லைங்களா மேட்டுப்பாளையம் ஜானி பேர்? அவங்க அப்பா வந்து ஒரு நீல கொடையை எடுத்துட்டு அந்த தெரு ஃபுல்லா துரத்துனார், அடிக்கிறதுக்கு அவரை பெரிய கொடையை எடுத்து துரத்துனார். இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டே உள்ள வந்ததுக்காக அடி வாங்கினாரு. நம்ம அடி வாங்கி இருக்கோமா சத்தியத்துக்கு? மேல யாராவது கை வச்சிருவாங்களா வேற? இல்லையா? அப்படிதான் நம்ம யோசிக்கிறோம். அடி எதுக்காக வாங்கணும்னா, சண்டை போட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை போட்டு முடிவு பிடிச்சி சண்டை போட்டு அடி இல்லைங்க, சத்தியத்தை நிமித்தம் அடி வாங்கணும். ஃபாரின் பிரதர்ஸ் வந்திருந்தப்போ ஐ திங்க் 2002 2003 வருடங்கள்ல நம்ம கோவை சகோதரர் சம்பத், உங்களுக்கெல்லாம் நினைவு இருக்கலாம், அவரை வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்க அங்க நம்ம இதுல மைசூர்ல நாங்க கன்வென்ஷன்ல. என்னன்னா குயின்ஸ்லே பிரதர் ஒரு வார்த்தை பிளடி இண்டியன்ஸ்னு ஒரு வார்த்தையை விட்டுட்டார். அது அவங்க இந்தியர்களை அவமானமா பேசுறாங்கன்னு அவங்கள ரவுண்ட் கட்டிட்டாங்க. ஸோ நாங்கள்லாம் அவங்களுக்கு பாதுகாப்பாரனா இருந்து யூத் ஸ்டேஜில் இருக்கிறப்போ, ஸோ அப்போ எங்களை எல்லாம் மண்டபத்தில் தங்க வச்சுட்டு இவங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி இவங்களை கூட்டிகிட்டு போய் குயின்ஸ்லே பிரதரையும் அவரோட வந்த அமெரிக்க சகோதரர்களையும் அவருடைய மகள் மற்றும் மருமகனை எல்லாம் ஸ்டேஷனில் உட்கார வச்சு டிஎஸ்பி பாதுகாப்போடு அங்கே உட்கார வச்சுட்டாங்க. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த பாயிண்ட்டு, சவால்கள் நிறைய வருங்க நம்முடைய வாழ்க்கையில், சும்மா இல்லைங்க, சும்மா கிடைக்காது அப்படின்னு ஏதோ ஒரு பழமொழி தமிழில் சொல்லுவாங்க. அது மாதிரி சத்தியம் சும்மா கிடைக்காதுங்க, அதுக்காக பாடுபடணும், அதுக்காக உழைக்கணும், அதுக்காக நேரம் செலவழிக்கணும், அதுக்காக தியாகம் பண்ணணும். அதனால தான் இங்கிலீஷில் அருமையான ஒரு வார்த்தை பைபிளுக்கு, ரெடீம் யுவர் டைம். ரெடீம் யுவர் டைம்னா என்னது? நேரத்தை மீட்டெடுங்கள். எது எதுலெல்லாம் தேவையில்லாமல் செலவு பண்ணிட்டு இருக்கீங்களோ அதுல இருந்தெல்லாம் நேரத்தை மீட்டெடுங்கள். பாண்டியன் ஸ்டோர் சீரியல் பார்க்கறத கட் பண்ணுங்க. கட் பண்ணீங்கன்னா 1/2 hour கிடைக்கும். பிரதர்ஸ் வந்து நியூஸ் சேனல் பார்க்கறத கட் பண்ணுங்க, 1/2 hour கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸோட வெளியே சுத்துறத கட் பண்ணுங்க, 1 hour கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸோட மொபைல்ல பேசுறத கட் பண்ணுங்க, 25 minutes கிடைக்கும். கிடைக்குமா கிடைக்காதுங்களா? நிச்சயம் கிடைக்கும். உலகத்தானே சொல்றான், மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. நம்ம மார்க்கத்திலேயே இருந்துட்டு என்னால முடியாது ஆண்டவரே, டைம் இல்லை ஆண்டவரே, எனக்கு அவசரம் உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்ட்டு ஓடிடுறோம். கேட்டா பைபிள் அப்படிதான் வாசிக்கிறோம், எனக்கு அவசரம் உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்ட்டு ஓடிடுவோம். நம்ம அந்த மாதிரி இல்லைங்க, ரொம்ப கவனமா இருக்கணும். அப்ப 2ஆம் முறையா சவால் சந்திக்கிறாங்க, அதுக்கு அது ஆழமான உறுதி, நேர்மை, உண்மை தேவை. அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவன் அவருடைய மெய்த்திருச்சபையின் பிள்ளைகள் இடத்திலும் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் என்னன்னு பார்க்கும்போது, ஆழமான உறுதி, நேர்மை, உண்மை அண்ட் நேர்மை. உண்மைன்னா என்ன? உண்மைன்னா என்ன? நீதியின்படி செயல்படுவது. வேற உண்மைன்னா என்ன? ஒரே வார்த்தையில் சொல்லணும், அவ்வளவுதாங்க. யார் சொன்னது? சகோதரி. உண்மைனா வேற ஒண்ணுமே இல்லைங்க, சத்தியம். நம்ம படிக்கிற சத்தியம் தான் உண்மை, இதை தவிர வேறு சத்தியம் கிடையாது. சத்தியம் தான் உண்மை. நேர்மைனா லாயல்டி டு தி ஆல்மைட்டி காட் அண்ட் லாயல்டி டு அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். ஸோ தேவனுக்கும் கர்த்தருக்கும் உண்மையாய் இருப்பது, நேர்மையாய் இருப்பது. அடுத்தது தேவனிடத்திலும் கர்த்தரிடத்திலும் உடன் சகோதர சகோதரிடத்திலும் நேர்மையாய் இருப்பது, சத்தியத்தை சத்தியமாக ஏற்றுக்கொள்வது, அதுதான் உண்மை. இது லீதியால் இடத்துல இருந்துச்சு. லாஸ்ட் லைன் மாத்திரம் வாசிங்க, லாஸ்ட் லைன் மாத்திரம் வாசிங்க. வாழ்க்கையில் லாஸ்ட் லைன். லீதியால் இந்த அனைத்து பரீட்சைகளையும் வென்றாள். லீதியால் இந்த அனைத்து பரீட்சைகளையும் வென்றாள். அப்ப லீதியாள்களாக அழைக்கப்பட்டிருக்க நாமும் என்ன பண்ணணும்? இந்த எல்லா பரீட்சைகளையும் நம்ம வென்று பார்க்கணும். நிறைய வசனங்கள் இருக்கு, நான் ஸ்கிப் பண்றேன், அடுத்தது நம்ம போயிடலாம்.
இந்த அது வைங்க, வாசிங்க சிஸ்டர், சீக்கிரம் வேகமாக வாசிங்க. இப்படி ஆராயாமல் இருப்பது என்பது தாங்களும் கேட்காமல் மற்றவர்களையும் கேட்க விடாமல் அறிவாகிய திறவுகோலை தூக்கி வீசுவதற்கு சமமாய் பாருங்க, இருக்கும். இப்படி சத்தியத்தை பற்றி ஆராய்ந்து பார்க்காமல் இருப்பது என்பது தாங்களும் கேட்காமல் மற்றவர்களையும் கேட்க விடாமல் அறிவாகிய திறவுகோலை தூக்கி வீசுவதற்கு சமம். அறிவாகிய திறவுகோல் தேவன் நமக்கு கொடுத்துட்டார். கீ, we are the key bearers of this holy Bible. 66 புத்தகங்களுக்கும் திறந்து விடை கொடுத்துட்டார் நமக்கு. இன்னைக்கு எத்தனையோ பாதிரிமார்களுக்கும் கார்னல்ஸுக்கும் பிஷப்ஸுக்கும் மிகப்பெரிய போப்புக்கும் தெரியாத சத்தியங்களை தேவன் நம்மை போன்ற அற்பர்களுக்கும் நீசர்களுக்கும் பாவிகளுக்கும் திறந்து கொடுத்துட்டார். அப்படி திறந்து கொடுத்த இந்த அறிவாகிய திறவுகளை நம்ம என்ன பண்றோமாமா, தூக்கி எறிகிறோமாம். எவ்வளோ டேஞ்சர் பார்த்தீங்களா? தூக்கி எறியலாமா அந்த அறிவாகிய திறவுகோலை? எவ்வளோ கவனமாக நம்ம வச்சுக்கணும். நெக்ஸ்ட் போகலாம். இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் நீங்கள் வீடுகளில் வாட்சுங்க. நெக்ஸ்ட்டு லீதியாவின் அடுத்த குணம் முடிவெடுத்தல், 4th. எப்படி முடிவெடுக்கிறாங்க? நெக்ஸ்ட் அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு. ஸோ அங்கே பிலிப்பு பட்டணத்தினுடைய அந்த கரையருகே, ஆற்றின் கரையருகே உட்கார்ந்து கேட்டது யாரு? லீதியா. இங்கே ஞானஸ்நானம் பெற்றது யாரு? அவளும் வீட்டார்னா யாரெல்லாம் இருப்பா? அப்பா அம்மா குழந்தைகள், அப்பப்பா அம்மம்மா பெரியப்பா சித்தப்பா, நம்ம அப்படி நினைப்போம் இல்லைங்களா? பதில் கார்ல் ஹாக்கின்ஸை டிஃப்ரெண்ட் வியூ கொடுக்குறாரு பாருங்க. நெக்ஸ்ட் ஸ்லைடு போங்க. நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் அடுத்த இது போயிடுச்சா? சரி, ஓகே, அது நானே சொல்லிடுறேன். அவர் என்ன பாயிண்ட் பதில் கார்ல் ஹாக்கின்ஸ் சொல்றாருன்னா, அவங்க எப்படிப்பட்ட இதை காமிக்கிறாங்கன்னா, ஒரு ரோல் மாடலே அவங்களுடைய வீட்டார் முன்னால காமிக்கிறாங்களாம். யாரு? சிஸ்டர் லிடியா. அந்த வீட்டார்ல யாரெல்லாம் வராங்கன்னா, அவருடைய வளர்ந்த வாலிப பிள்ளைகள் இருக்கிறாங்க. லிடியாவுக்கு ஹஸ்பண்ட் இல்லை, அவங்க விடோ என்று சொல்லி வரலாற்று ஆராய்ச்சியில் தான் நம்ம எடுக்கிறோம், பைபிளில் ரெக்கார்டிக்கலாம் இல்லை. அவங்க ஒரு விடோவாக இருந்திருக்க கூடும் என்று கார்ல் ஹாகின்ஸி குறிப்பிட்டார். ஸோ ஹஸ்பண்ட் இல்லை, வளர்ந்த வாலிப பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஸோ வளர்ந்த வாலிப பிள்ளைகளே ஒரு தந்தை இல்லாமல் ஒரு தாய் வளர்த்துவது எவ்வளோ கடினம்னு நமக்கு தெரியும். இந்த காலத்திலேயே, அன்றைய காலத்தில் எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். வளர்த்தி அவர்களை சத்தியத்திலையும் வழி நடத்தி உடன் இருந்த வேலையாட்களுக்கும் சத்தியம் சொல்லியிருக்காங்க. அவங்கள தான் வீட்டார்னு இங்க அப்போஸ்தலன் பவுல் குறிப்பிடுறார். வீட்டார்னா அவங்க குடும்பத்தார் மாத்திரம் இல்லைங்க, அவங்ககிட்ட வேலைக்கு இருந்தவங்களையும் சேர்த்தி. அப்ப எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருப்பாங்க, செல்வாக்கு செலுத்தி இருக்கிறாங்க. அப்ப நம்ம பெற்றுக்கொண்ட சத்தியத்தை நம்முடைய உடன் சகோதரர்களுக்கு செல்வாக்கு செலுத்த முடியுதா? என்னுடைய அண்ணனுக்கு, என்னுடைய தம்பிக்கு, என்னுடைய தங்கைக்கு, என்னுடைய உடன் நண்பனுக்கு செலுத்த முடியுதா நம்மளால? ஏன் செலுத்த முடியல? ஏன் முடியல? ஏன்னா என்னுடைய வாழ்க்கை எந்த மாதிரி இல்லை, அப்போஸ்தலன் பவுல் மாதிரி இல்லை. அப்போஸ்தலன் பவுல் மாதிரி இருந்ததான் லிடியா மாதிரி இருப்பாங்க. லிடியா மாறினதுனாலதான் அவங்க பிள்ளைகள் மாறினாங்க. அவங்க பிள்ளைகள் மாறினதை பார்த்து தான் வேலைக்காரிகளும் மாறினாங்க. நம்ம வாழ்க்கை அப்படி இல்லை. ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், நம்முடைய வாழ்க்கை அப்படியான பவுலை போன்ற வாழ்க்கையாக காணப்பட வேண்டும். நெக்ஸ்ட் போலாம். அடுத்த குணம் என்னன்னு வாசிங்க. நெக்ஸ்ட் நான் எல்லாமே ஸ்கிப் பண்றேன், நீங்க வீடுகளில் வாட்சி பார்த்துங்க. இதுவும் வசனங்கள் தான் எல்லாம். நெக்ஸ்ட் இது வாசிங்க, கொஞ்சம் சத்தமா ஸ்பீடா வாசிங்க. லீதியாள் வீட்டார் என்கிற போது அது அவளுடைய வேலையாட்களையும் உள்ளடக்கும் என்றால் அவளுக்கு இணங்கி செயல் அவள் தன்னுடைய ஊழியக்காரர்களிடம் நியாயமாய் நடந்து கொண்டதற்கு சாட்சி பகிர்கிறது. மறுபடியும் உண்மையான கிறிஸ்தவர்கள் அனைவரும் பின்பற்றுவதற்கான மாதிரியை லீதியாள் முன்வைக்கிறாள். பாருங்க, லீதியாள் வீட்டார் என்கிற போது அது அவளுடைய வேலையாட்களையும் உள்ளடக்கும் என்றால், வேலையாட்களை சேர்த்துதான் பவுல் என்ன சொல்றாரு? அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்தானம் பெற்றாங்க. அப்ப வேலையாட்கள்னா அவர்கள் யாரு? வேலையாட்கள். அவளுக்கு, யாருக்கு? லீதியாவுக்கு இணங்கின செயல். எதுக்கு இணங்கினாங்க? பேப்டிசம் எடுக்கிறதுக்கு லீதியா கிட்ட வராங்க, நாங்களும் பேப்டிஸ்ட் எடுக்கிறோம்னு. எந்த வேலையாட்களாவது சொல்லுவாங்களா? அவங்க என்ன சொல்லுவாங்க? உங்ககிட்ட நாங்கள் எதுக்கு வந்திருக்கிறோம்? வேலைக்கு வந்திருக்கோம். நாங்கள் செய்யற வேலைக்கு நீங்கள் சம்பளம் கொடுக்குறீங்க, நீங்கள் போகிற கும்பிடுற கடவுளை கும்பிடணும்னு எங்களுக்கு அவசியம் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இவங்க இணங்கி இருக்காங்கன்னா அந்த வார்த்தை தான் என்ன சொல்றாருன்னா, அவர்கள் வேலையாட்கள் அவளுக்கு, லீதியாவுக்கு இணங்கின செயல் அவள் தன்னுடைய ஊழியக்காரர்களிடம் நியாயமாய் நடந்து கொண்டதற்கான சாட்சி. நியாயமா நடந்திருக்கிறாங்க. அவங்க பிள்ளைகளை படிக்க வச்சிருக்கிறாங்க. யாருடைய பிள்ளைகளை? அவங்க வேலையாட்களின் பிள்ளைகளை. அவங்களுக்கு வேண்டிய ஊதியத்தை தரமா கொடுத்துருக்குறாங்க.
இன்றைக்கு நாம ஒரு முதலாளியா இருந்தோம்னா நம்ம கீழே வேலை செய்யறவங்களுக்கு ஊதியம் கொடுக்கணுங்க. சரியான விதத்துல, சரியான நேரத்துல கொடுக்கணும், சரியான அளவுல கொடுக்கணும். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, ஒரு ஊழியக்காரன் வேலை செஞ்சு முடிச்சு அவனுடைய நெற்றி வேர்வை நிலத்தில் சிந்துவதற்கு முன்பாக அவனுடைய கூலி என்ன பண்ணிரு, அவனுக்கு கொடுத்துரு அப்படிங்கிறாங்க. அதுதான் வேதம் சொல்லுது. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சரிங்களா? அப்ப இதுதான் உண்மையான கிறிஸ்தவர்கள் அனைவரும் பின்பற்றுவதற்கான ஒரு மிகச்சிறந்த மாதிரி, ரோல் மாடல். என்டையர் சர்ச் கிளாஸ் பீப்புளுக்கு லிடியா இஸ் a ரோல் மாடல். இந்த ரோல் மாடல் நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா பின்பற்ற வேண்டியிருக்கு. அடுத்த குணம் போயிடலாம். 6th என்னதுங்க? விருந்தோம்பல்னா என்ன? உபசரிப்பு, ஹாஸ்பிட்டாலிட்டின்னு ஆங்கிலத்தில் சொல்றாங்க. எப்படி கேட்டுக்கிட்டாங்க இவங்க? பவுலை எங்கள் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று வசனம், லாஸ்ட் அண்டர்லைன்ட் வசனம் மட்டும் வாசிங்க. என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டிக்கொண்டாள். யாரை வருந்தி கேட்டுக்கிட்டாங்க லிடியா? பவுலையும் பர்னபாயும் அவரோடு இருந்த எங்க வீட்டுல வந்து தங்குங்கன்னு சொல்லி என்ன பண்றாங்க? வருந்தி கூப்பிடுறாங்க. அப்ப வருந்திக்கு என்ன மீனிங் கொடுக்குறாருன்னா பிரதர், கிரீக்ல அடுத்த ஸ்லைட்ல பாருங்க, கிரீக் 3849ல இந்த வருந்தி என்பதற்கான கிரேக்க வார்த்தை பேரா பியாசோமை. பேரா பியாசோமை. இதனுடைய அர்த்தம் என்னன்னா, இயல்புக்கும் உரிமைக்கும் மிஞ்சி கட்டாயப்படுத்தல். என்னால உங்ககிட்ட ஓரளவுக்கு தான் உரிமை எடுக்க முடியும், உங்களால எங்கிட்ட ஓரளவுக்கு தான் உரிமை எடுக்க முடியும். அதுக்கு மேல நம்ம கிட்ட நெருங்க யாரையும் விட மாட்டோம். ஆனா அவங்க இயல்புக்கும் உரிமைக்கும் மிஞ்சி அப்போஸ்தலன் பவுல்கிட்ட நெருக்கமா போய் கேட்கறாங்க, நீங்க வந்து தங்கியே ஆகணும் என் வீட்டுல. அந்த அளவுக்கு கட்டாயப்படுத்துறாங்க, வருந்தி கேட்கறாங்க. பேரா பியாசோமை. G 3849. எபிரேயர் 13:2 அதனாலதான் வசனம் சொல்லுது, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் அறியாமல். யார் பண்ண இருக்கிறா இத? ஆபிரகாம் தேவதூதரையும் உபசரித்தார் இல்லைங்களா? கடைசி குணலட்சணம் போயிடலாம். லீதியாவின் 7வது குணலட்சணம், ஒரு சீரான அல்லது நிலையான, அதாவது சாதகமான சூழ்நிலையில மாத்திரம் விருந்தோம்பல் பண்ணுவதற்கும், அந்த நபர் கெட்ட பெயரோடு இருக்கும்போது. எந்த நபர்? லிடியா. இப்ப லிடியாவுக்கு தியத்தீராவில் நல்ல பேரா கெட்ட பேரா? தியத்தீராவில் அவங்க ஊர்ல என்ன கெட்ட பேரு? ஃபர்ஸ்ட் நம்ம கடவுளை வணங்கினா, அதுக்கப்புறம் எங்க போனா? யூத கடவுள்னு சொல்லிட்டு அங்க போனா, அதுக்கப்புறம் எங்க போயிட்டாப்ல? இப்போ கிறிஸ்தவ ஏற்றுக்கொள்ளன்னு சொல்லி கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு போயிட்டா, என்னதான் பண்றான்னு தெரியலன்னு சொல்லி கெட்ட பெயரோடு இருக்கிறாங்க. அந்த சூழ்நிலையிலும் பவுலை உபசரிக்கிறாங்க. நம்ம எப்போதுமே நல்ல பெயர் இருக்கும்போது நல்லா உபசரிப்போம். கெட்ட பேர் வந்துச்சுன்னா, பிரதர் எதுக்கு செஞ்சுட்டு கெட்ட பேர் சொல்லுவோமா இல்லையா? செஞ்சுட்டு எதுக்கு பேர் கெட்ட பேர் வாங்குறதுன்னு சொல்லுவோம். அது அல்ல, அது ரொம்ப முக்கியமான காரியம். அதனாலதான் அவங்க அந்த பட்டணத்தை விட்டு போகும்போது எங்க போறாங்கன்னு பாருங்க. அப்போஸ்தலர் 16:40 ஸ்லைட்ல கொண்டு வாங்க. அந்தபடி அவர்கள் சிறைச்சாலையிலிருந்து புறப்பட்டு லீதியாள் இடத்திற்கு போய் சகோதரரை கண்டு அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி போய்விட்டார்கள். அந்தபடி அவர்கள் சிறைச்சாலையிலிருந்து பிடிச்சி வச்சிருந்தாங்க, இப்ப ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சிறைச்சாலையிலிருந்து நேரம் யார்கிட்ட தான் போறாங்க? லிடியாட்ட தான் போறாங்க. லீதியாள் இடத்தில் போய் சகோதரர்களை கண்டு அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி போய்விட்டார்கள். இப்ப இதுல இன்னும் ஒரு பாயிண்ட் முன்னாள் ஸ்லைடு வாங்க, ஒரு 5 ஸ்லைடு முன்னால வாங்க. முன்னால அப்படியே வந்துட்டே இருங்க, நான் சொல்றேன். ப்ரீவியஸ் நெக்ஸ்ட் எபேசியர் 6:4 மட்டும் கவனிச்சுக்கலாம். பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிச்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. நல்லா எழுதி வச்சுங்க. யாரெல்லாம் 2 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை வைத்திருக்கிறீர்களோ, அதிலிருந்து 10 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை வைத்திருக்கிறீர்களோ, நீங்கள் எல்லாரும் மனதில் தெளிவா பதிவு வச்சுக்கோங்க. இந்த சமயத்தில் பிள்ளைகளை கர்த்தருக்கேற்ற சிச்சையிலும் போதனையிலும் வளர்த்தாமல் விட்டோமானால் அவர்கள் வளர்ந்த பிற்பாடு அவர்களை எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ஆசிரியர் பணியில் இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குடும்பமும் வந்து கண்ணீர் விட்டு அழுது தன்னுடைய பிள்ளை 2.25 லட்சம் பைக் வாங்கி கொடுத்தாதான் காலேஜ் வரேன்னு சொல்றான்னு கண்ணீரோடு அவர்கள் நிற்கும் போது தான் நமக்கு தெரியுது அவங்க எங்க மிஸ் பண்ணியிருக்காங்கன்னா 2 வயசுல மிஸ் பண்ணியிருக்காங்க. அதனாலதான் தமிழ் பழமொழி சொல்லுது, 5 விளையாது விளையாதுங்க. நீங்க 2 வயசுல அடிங்க, பெரம்பெடுத்து அடிக்க சொல்லல, வசனத்துல அடிங்க. இதுல அடிக்கணும், வசனத்துல அடிங்க. மகளே மகனே, நீ கேட்பது தவறு. என்னுடைய பாப்பா என்கிட்ட கேட்பா, ஏன்பா எல்லாருமே தேட்டருக்கு போறாங்க, சினிமா தேட்டருக்கு, ஏன் நம்ம சினிமா தேட்டருக்கு போக கூடாது? எனிஒன் ஆன்சர் சொல்லுங்க. நானே கேட்கிறேன், ஏன் நம்ம சினிமா தேட்டர் போக கூடாது?
ஏன் சினிமா தேட்டர் போகக்கூடாது? யூத்ஸ் சொல்லலாம். அப்படின்னு நீங்க வந்து எங்கேயுமே உட்கார முடியாது. எல்லா இடத்துலயும் பரியாசக்காரர் இருக்கிறாங்க. நாம் செலவழிக்கும் ஒவ்வொரு பணத்திற்கும் தேவனிடத்தில் கணக்கு கொடுக்கணும். எப்படி நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் தேவனிடத்தில் கணக்கு கொடுக்கிறோமோ, அப்படியாக நாம் செலவிடும் ஒவ்வொரு பைசாவுக்கும் தேவனிடத்தில் கணக்கு கொடுக்கணும். ஸோ நீங்க போய் 550 ரூபாய்க்கு ஒரு டிக்கெட் வாங்கி கொடுத்து பிள்ளைகளை கூட்டிட்டு போய் சினிமா தியேட்டர்ல உட்காந்து சிரிச்சிட்டு வந்தோம்னா அது தேவனுடைய பார்வையில் நன்மையானதா இருக்குமா? இன்னொரு இடத்துல சொல்றார், செல்ல பிராணிகளை வளர்ப்பதையே சகோதரர் கடிந்து கொண்டு ஒரு இடத்துல எழுதுறார் ஆர்டிகிள்ல. ஏன்னு சொல்லுங்க, ஏன் செல்ல பிராணிகளை வளர்ப்பதை கடிந்து கொள்றார்? இல்ல 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 அந்த பாயிண்ட் யாரும் ஸ்டடி பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப அருமையான பாயிண்ட். கண்ணில் சிம்பிளா சொல்றார் பிரதர். உங்களுடைய அன்பிற்காக இந்த உலகத்தில் அநேக குழந்தைகள் காத்துட்டு இருக்காங்க. உங்களுடைய அன்புக்காக இந்த உலகத்தில் அநேக குழந்தைகள் காத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு செலுத்த வேண்டிய அன்பை நாய்களுக்கும் பூனைகளுக்கும் கிளிகளுக்கும் பறவைகளுக்கும் மீன்களுக்கும் கொடுக்குறீங்களேங்கிறார். என்ன பாயிண்ட் பாருங்க. இந்த உலகத்துல அநேக குழந்தைகள் அன்பிற்காக ஏங்கி கொண்டிருக்கிறாங்க. அந்த குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய அன்பை இந்த பிராணிகளுக்கு நீங்க, அதுக்காக பிராணிகளை வளர்த்த வேண்டாம்னு சொல்ல, அதுக்கு மேல அன்பு செலுத்த வேண்டாம்னு சொல்ல. ஆனா எதை காட்டிலும் அன்பை நம்ம பிராணிகள் மேல செலுத்திடுறோம்னா, ஒருவேளை ஒரு சில சமயங்களில் தங்களுடைய பிள்ளைகளுக்கு கூட சோறு கொடுக்க மாட்டாங்க அம்மாமார்கள். ஆனா நாய் என்ன பண்ணுவாங்க, கூப்பிட்டு கூப்பிட்டு சோறு கொடுப்பாங்க. அது தவறு. பிள்ளைகளை 2ல இருந்து 10 வயசுக்குள்ள வளர்த்து மடிய வைக்கணுங்க. நீ இந்த விஷயத்தை செய்யலைன்னா அப்பா இன்னைக்கு உங்ககிட்ட பேச மாட்டேன். ஜாலி, அப்பா இன்னைக்கு பேச மாட்டாராம்மா. அப்படியே இருக்கக்கூடாது. ஐயோ அப்பா பேச மாட்டாரா என்கிட்ட, அம்மா என்கிட்ட இன்னைக்கு பேச மாட்டாங்களா? சகோதரர் அதான் சொல்றாரு, ஒரு முத்தம் உனக்கு இன்னைக்கு கிடைக்காது, இன்றைக்கு இரவு தூங்கும்போது அதான் தண்டனை. எப்போதும் உனக்கு முத்தமிட்டு உன்னை படுக்க வைப்பேன், இன்னைக்கு முத்தம் கொடுக்க மாட்டேன். ஏன்னா இந்த தவறை நீ செஞ்சிருக்கிற, நீ உணர்ந்து கொள், திருத்திக்கொள். இதுதான் பிள்ளைகளை தண்டிக்கும் விதம். வருத்தத்தோடு பதிவு செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா, இன்னைக்கும் நம்முடைய கன்வென்ஷன்ல வர்ற பிள்ளைகளை பாருங்க. நான் ஓப்பன் டாக்ல சொல்றேன், நீங்க அது யார் எப்படி நீங்க எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல. வாலிப பிள்ளைகளுடைய ட்ரெஸ்ஸிங்ஸ் எப்படி இருக்குது, அவங்களுடைய ஹேர் ஸ்டைல்ஸ் எப்படி இருக்குது, உலகத்தை விட மோசமா இருக்கிறாங்க. நாட் பாயிண்டட் அவுட் எனிபடி, ஆன் த ஹோல். சகோதரிகள் எடுத்துட்டா டிரான்ஸ்பரண்ட் ட்ரெஸ்ஸஸ் தெரியல. இதெல்லாம் வீட்டில் பெற்றோர்கள் கட்டிக்கிறது இல்லையா, கேட்பது இல்லையா தெரியல. நிச்சயமா இதை நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். லாஸ்ட் நம்ம போயிடலாம். லாஸ்ட் ஸ்லைடுக்கு வந்து ஸ்லைடு போடுங்க. அதுதான் அப்போஸ்தலர் பவுலின் சந்தோஷத்திலும் கிரீடத்திலும் லீதியால் என்னும் விலையேற பெற்ற ரத்தினம் கொடுக்கும் பிரகாசத்தை, அழகை நாம் இந்த பாடத்தில் பார்த்துள்ளோம். இது நாம் ஒவ்வொருவரும் பின்பற்ற வேண்டிய மாதிரியாகும். நாம் அனைவரும் ஒவ்வொரு லீதியாலாக இருப்போமாக. அப்போஸ்தலர் பவுலின் சந்தோஷத்திலும் கிரீடத்திலும் லீதியால் என்னும் விலையேறப்பெற்ற ரத்தினம் கொடுக்கும் பிரகாசத்தை, அழகை நாம் இந்த பாடத்துல பார்த்திருக்கிறோம். பார்த்தோமா இல்லைங்களா? விலையேறப்பட்ட ரத்தினக்கல் யாருடைய கிரீடத்துல போய் உட்காந்துட்டாங்க இப்போ அவங்க? பவுலுடைய கிரீடத்துல. நம்மளும் கூட பவுலின் கிரீடத்தில் ஒரு ரத்தினக்கல்லா உட்காரக்கூடிய வாய்ப்பை தேவன் கொடுத்திருக்கிறார். நம்ம ஒவ்வொருவரும் here as in so many other instances we see the radiance of the gem. ஜெம்ங்கிறாங்க. ஜெம்னா அவ்வளவு விலையுயரப்பட்டது ரத்தினம். gem which Lydia provided in Paul's beloved church in Philippi, his joy and his crown. The example is a high one for each of us to copy. இதைத்தான் நம்ம காப்பி பண்ணிக்கணுங்கிறார். ஜெராக்ஸ் எடுத்துக்கணும். லீதியாவை நம்ம ஜெராக்ஸ் எடுத்துக்கணுங்க, அவ்வளோதாங்க, வேற ஒன்றுமே இல்லை. நாளைக்கு போய் நம்ம என்ன பண்ண போகிறோம், லிடியாவை ஜெராக்ஸ் எடுக்கணும். ஜெராக்ஸ் எடுத்தோம்னா என்னென்ன குணலட்சணைகள் என்ன பண்ணிக்கணும், அப்படியே தரித்து கொள்ளணும். சரிங்களா? மே வி ஆல் பி லிடியாஸ். நம்ம எல்லாருமே எப்படி இருக்கணும்? சகோதரர்கள் உடனே லிடியாஸ் தான் அது சகோதரிகள் தான் நம்பர். நாங்கள் எப்படி இல்லை, கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தில் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, யாருமே எல்லாம் ஆல் ஆர் ஈக்குவல். நம்ம எல்லாரும் லிடியாவா இருக்கணும். சரிங்களா? லாஸ்ட் பாயிண்ட். அதனால் எனக்கு பிரியமும் வாஞ்சியமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமும் ஆனவர்களே. நம்ம எல்லாரையும் பார்த்து சொல்றாரு, நீங்க தான் எனக்கு சந்தோஷம், நீங்க தான் என்னுடைய கிரீடம். இந்தபடியே கர்த்தருக்குள் இப்படி இந்தபடி இப்பெல்லாம் சொன்னோம் இல்லைங்களா? இந்தபடி நம்ம எல்லாரும் கர்த்தருக்குள் நினைச்சிருக்கோம். 7 பாயிண்ட். வரிசையா
ஸ்பீடா ரேபிட் ஃபயர்ல யார் சொல்லுவீங்க? மார்க் நம்பிக்கையுள்ள ஸ்திரீ, தேவனால் வழிநடத்தப்பட்டவர். மூன்றாவது திறந்த செவிகள், முடிவெடுத்தல், நன்மைக்கு ஏதுவான செல்வாக்கு, அடுத்தது விருந்தோம்பல், சீரான அல்லது நிலையான தன்மை. அவ்வளவுதான். இந்த 7 குணங்களை நமக்குள்ள நம்ம தரித்து கொண்டோமானால் நிச்சயமாகவே நம்மையும் தேவன் நீதியாள்களாக, வெளியேறப்பட்ட ரத்தின கற்களாக அப்போஸ்தலன் பவுலினுடைய கிரீடத்தில் அவர் நம்மை நிச்சயம் பதிக்க வைப்பார். அதற்கு நாம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டியது அதிக ஆராய்ச்சி, அதிக தியானங்கள், அதிக நேரம் செலவழிப்பு, அதிக நேரம் சகோதரர்களோடு செலவிடுதல். இதெல்லாம் தான். இதெல்லாம் பண்ணினா மாத்திரம்தான் நம்ம சபையை வைப்பார். அப்படி இல்லைன்னா சபையை வைப்பார்ல நம்மளும் இருக்கிறோம்னு சொல்லிட்டு ட்ராக்கை விட்டு வெளியே ஓடிட்டு இருப்போம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து தருவாராக. பொறுமையோடு கேட்டவங்கள் அனைவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தைகளையும் இந்த வசனங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் ஒரு முறை இந்த ஒரு வாய்ப்பில் உங்கள் மத்தியிலே வந்து தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள அடியனுக்கு தேவன் பாராட்டின பெரிதான கிருபை இரக்கங்களுக்காக பிதாவாகிய தேவனுக்கு கர்த்தர் மூலமாக என்னுடைய தனிப்பட்ட நன்றிகளை நான் தாழ்மையோடு அவருடைய பாதப்படியில் ஏறெடுத்துக்கொண்டு வாய்ப்பு தந்த சபையின் ஊழியர்கள் அனைவருக்கும் மற்றும் சபையார் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும், நான் சார்ந்திருக்கிற மேடுபாளையம் சபையின் அன்பின் வாழ்த்துக்களையும், என் குடும்பத்தார் சார்பான அன்பின் வாழ்த்துக்களையும் மீண்டும் ஒரு முறை உங்கள் மத்தியிலே நான் தெரிவித்துக் கொண்டு தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் கடைசி நாள் பரியந்தம் இந்த சத்தியத்தில் நிலைத்து நிற்க அவருடைய தூய ஆவியை தந்து வழிநடத்தும்படியாய் நம்முடைய அனுதின ஜெபங்களிலே நாம் ஜெபங்களை ஏறெடுக்கலாம். நன்றி.